ஓகே, அப்டேட் சொல்ற ஒரு ஆளை காணோம். நம்ம ஆரம்பிச்சிடலாமா? கேக்குதா? கேக்குது ப்ரோ. ஓகே, இன்னைக்கு வந்த அப்டேட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மாயசபா வாய்ஸ் கொஞ்சம் லோவா இருக்கு ப்ரோ. மாயசபா இப்ப கேக்குதுல்ல? நல்லா இப்ப கேக்குது ப்ரோ. கரெக்டா கேக்குது. இந்த டும்பாடா டம்பாடா அந்த கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்ணதில்ல. அந்த டும்பாடு டைரக்டர் அடுத்த படம் மாயசபா. அந்த படம் வந்து ஜனவரி 30. அவரோட அடுத்த படம் ஜனவரி 30 ரிலீஸ் ஆகும்னு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வச்சு இந்த வருஷம் இந்த மாசம் ரிலீஸ் ஆக போகுது. ஒரு போஸ்டர்லாம் வித்தியாசமா இருக்கு, என்ன கான்செப்ட்லயே தெரியாத அளவுக்கு ஒரு என்னமோ கலந்துருக்கு. அந்த போஸ்டர்லாம் பாருங்க. மை லார்ட் அப்படின்னு ஒரு படம், சசிகுமாரோட படம், ராஜமுருகன் அவரோட டைரக்ஷன்ல. ட்ரெய்லர் வந்து நாளைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு ரிலீஸ் ஆகுது. அந்த படத்தோட ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் வரல, ஆனா ட்ரெய்லர் போட்டாங்க. இன்னைக்கு வந்த இன்னொரு ட்ரெய்லர் இருந்தா தெரியோட ரீ ரிலீஸ்க்கான ட்ரெய்லர் இன்னைக்கு வந்துருச்சு. படம் வந்து 23 ரிலீஸ் ஆக போகுது. கிரானி அப்படின்னு ஒரு படம், வடிவுக்கரசி ஒரு வயசான பாட்டியா இன்னமும் ஒரு சூனியக்காரி மாதிரி நடிக்கிற படம். அந்த படத்துடைய தமிழ்நாடு தேட்டரிக்கல் ரைட்ஸை உத்தரா ப்ரொடக்ஷன்ஸ் வாங்கியிருக்கிறதா அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருக்கு. ரிலீஸ் டேட் கூடிய விரைவில் வரும்னு சொல்லியிருக்காங்க. ராமாயணா அப்படிங்கிற படம், அதுக்கான அந்த ஒரு எப்படி சொல்றது, ஒரு கேஷிங் டீடைல்ஸ் வந்துச்சு. கன்ஃபர்மேஷன் எப்படி இருக்குன்னு தெரியல, பட் என்ன இதுதான் தோராயமா இருக்க போகுது அப்படிங்கிறது. ஏற்கனவே தெரியும், ரன்பீர் கபூர் வந்து ராமரா நடிக்கிறாரு, யாஸ் வந்து ராவணனா நடிக்கிறாரு, சாய் பல்லவி சீதாவா நடிக்கிறாங்க, சன்னி தேவல் அனுமானா நடிக்கிறாங்கன்னு. இதுக்கு மேல பாத்தீங்கன்னா ரூமரா வந்திருக்க செய்திகள்னா விஜய் சேதுபதி விபீஷணனா நடிக்கிறாராம், மோகித் ரெய்னா அப்படிங்கிறவர் சிவனா நடிக்கிறாரு, பாபி டியோல் வந்து கும்பகர்ணனா நடிக்கிறாராம், விக்ராந்த் மேசே அப்படிங்கிறவர் வந்து இந்திரஜித்தா நடிக்கிறாராம். அது போக வந்து ஆல்ரெடி அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்ல வந்து என்னன்னா சோபனா அவங்க தான் கைகையா நடிக்கிறாங்க, ராகுல் பிரீத்தி சிங் இருக்காங்களா அவங்க தான் வந்து சூப்பரகையா நடிக்கிறாங்க, விவேக் ஓபராய் வந்து வித்யுத்யாவாம் அது என்னன்னு எனக்கு தெரியல, எனக்கே தெரியாது, ரவி தூபே வந்து இந்தியாவில் தெரியல அது என்னன்னு, ரவி தூபே லக்ஷ்மணா நடிக்கிறாரு, லக்ஷ்மணனா. இது வந்து அந்த கேஷிங் டீல் வந்துச்சு. இதெல்லாம் நடந்தா அது பெரிய ஒரு ஏற்கனவே ராமாயணத்தை வந்து ஏற்கனவே புளியும் புளிஞ்சாலும் பெரிய நடிகர்களை வச்சு புளிகிற மாதிரி இருக்கு. இது பார்ப்போம். அதே மாதிரி அர்ஜுன் தாஸோட அடுத்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் நாளைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு வருதுன்னு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. ஹாட்ஸ்பாட் 2 அந்த விக்னேஷ் கார்த்திக் இயக்கத்துல விஷ்ணு விஷால் தயாரிப்பு ரெடியாக இருக்க படம். அந்த படத்தோட தமிழ்நாடு தேட்டரிக்கல் ரைட்ஸை 5 ஸ்டார் செந்தில் வாங்கியிருக்கிறாரு. படம் வந்து ஜனவரி 23 தான் ரிலீஸ் ஆகுது, வர வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகுது. அப்புறம் வேற ஏதாவது அப்டேட் இருக்கா? இல்ல, அவ்வளவுதான் நினைக்கிறேன். எதுவும் மிஸ் ஆயிருந்துச்சுன்னா சொல்லுங்க, அப்டேட் எதுவும் மிஸ் ஆயிருக்காங்க. அதிரடின்னு சொல்லி 28 அது ஃபர்ஸ்ட் லுக் மாதிரி தான் விட்டுருக்காங்க. ஆமா ஆமா, கேரக்டர் இன்ட்ரோ போஸ்ட் பண்ணாங்க, அது ரெடிங்கிற படத்துல வந்து கரெக்ட். ஏன்னா அது எப்படி ஃபர்ஸ்ட் கேரக்டர் இன்ட்ரோ வந்துருச்சு, இப்போ 3வது தடவை வந்துருக்கு. சரி ரைட்டு, வேற என்ன அப்புறம் அப்டேட்? நான் ஏதாவது மிஸ் ஆன அப்டேட் இருக்கா? இல்ல வேற ஏதாவது வேற எதுவும் இல்லை ப்ரோ. நான் 2 படத்தை பார்த்துட்டேன் ப்ரோ. நேற்று நைட்டு 11 மணிக்கு நரி படமும், இன்னைக்கு மதியானம் 3 மணிக்கு நம்ம BMW 2மே பார்த்துட்டேன். ஓ, ரெண்டு எங்க தியேட்டர்ல எப்படி ரிலீஸ் ஆயிருச்சா என்ன? இங்க கோயம்புத்தூர் போனோம் ப்ரோ, என்ன பண்றது? அதே அப்பா, சரி எப்படி இருக்கு ரெண்டு? சரி ரிவ்யூ சொல்லுங்க. கண்டிப்பா இவ்வளவு தூரம் லாங் போனா நல்லாவே இருக்கா? எனக்கு ரெண்டுமே என்னது ப்ரோ, எவ்வளவு லாங்கா போய் டிராவல் பண்ணி படம் பார்த்தா ரெண்டுமே நல்லா இருக்கா? சுமாரா தான் தெரியும். உங்களுக்கு எப்படி இருந்துச்சா சொல்லுங்க. எனக்கு ஓகே தான் ப்ரோ. எனக்கு ரெண்டுமே நான் என்ன எதிர்பார்த்தேனோ அதே தான். இது சொன்னேன்ல, நிறைய கிட்டத்தட்ட அதே தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா அந்த 2 பேர், ஒரு ஹீரோயின் நம்ம சம்யுக்தா, இன்னொரு ஹீரோயின் பேர் தெரில. ஓப்பனிங்கே ஃப்ளாஷ்பேக் தான். அந்த 2 பேர்த்துக்குமே 2 ஃப்ளாஷ்பேக் இருக்கும். அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிக்கும் போது இவன் ஆல்ரெடி அந்த சம்யுக்தா கல்யாணம் பண்ணியிருப்பான். அந்த டிவோர்ஸ் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. அதுதான் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக போகும். எனக்கு 2 படத்துலையுமே செகண்ட் ஹாஃப் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் ப்ரோ இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் ஒரு கான்ஃபிளிக்ட்ல கொண்டு போயிட்டு செகண்ட் ஹாஃப் அந்த இன்ட்ரோவில் முடிச்சதும், இன்ட்ரோலேருந்து நடக்கிறது எல்லாமே 2 படத்துலையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. நீங்க நினைக்கிற அளவுக்கு BMW அவ்வளோ கிளாமர்லாம் யூஸ் பண்ணல, ரொம்ப நீட்டா யூஸ் பண்ணாங்க. அந்த ஒரு இன்ட்ரோடக்ஷன் சீனு, அப்புறம் அந்த ஒரு சாங்கை தவிர மற்றபடி நிறைய டைமிங் காமெடி பயங்கரமா இருந்துச்சு ப்ரோ. நீங்க நிறையில நம்ம நிறைய கிரிஞ்சு காமெடின்னு சொல்லுவோம்ல, டேய் நீ அவ சண்டை போட்டங்கிறத நல்லா லவ் பண்ணான்னு சொல்லிடாதடா அப்படின்னு. ஆமா, நான் சண்டை போட்டதுக்காக தான் லவ் பண்ணேன். அந்த மாதிரி நிறைய டைமிங்ல ஒர்க் அவுட் ஆகுற மாதிரி எனக்கு பயங்கரமா இருந்துச்சு.
எனக்கு ரெண்டுமே ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட் வாட்ச் தான், எதுவுமே மொக்கங்கிறத. செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா 2 படமே கிட்டத்தட்ட ஒரே செகண்ட் ஹாஃப். இவன் ஒரு பிரச்சனையில இவன் இந்த ஹீரோயினுக்கு அந்த ஹீரோயினுக்கு 2 பேருமே மீட் பண்ணிக்க முடியாது, பாத்துக்க கூடாது, பார்த்தா இவனுக்கு பிரச்சனை ஆயிரும், அந்த மாதிரியே கதை போயிட்டு இருந்துச்சு. ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் ரெண்டுமே நல்லா முடிச்சிருந்தாங்க. பிஎம்டபிள்யூ இன்னுமே அந்த இந்த படம் இருக்கும்ல, நம்ம தீராத வேட்டைப்பிள்ளை கிளைமேக்ஸ் ஒன்று இருக்கும்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் முடிச்சாங்க. இந்த படம் நீட்டா முடிச்சிட்டாங்க. நரி ரெண்டுமே ஓகே தான். நம்ம மொக்கங்கிற அளவுக்குலாம் இல்லை, ரெண்டுமே பார்க்கக்கூடிய படம் தான், ஓரளவுக்கு நல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ரவி தேஜா படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த ட்ரெய்லர்லயே வந்து அந்த கேரக்டர் ஒன்று வச்சிருப்பாங்க. ரொம்ப பழைய ரவி தேஜா வந்துட்டு இருக்கோம்ல, அந்த கேரக்டரை வந்து அதாவது மனசாட்சி மாதிரி ஒரு கேரக்டர் கொண்டு வந்து சூப்பரா வச்சிருந்தாங்க. சூப்பர். கண்டிப்பா இப்போ ஓடிடி வந்தா தான் பார்க்கணும் நான். ஏன்னா வந்து மனசங்கர வரப்பிரசாத்துக்காரும் ஓடிடி வந்தா தான் பார்க்கணும், இதுவும் அதை தான் பார்க்கணும். வேற வழி இல்லை, நமக்கு திருச்சி ரிலீஸ் ஆகவே இல்லை. சிறப்பு. ஓகே, வேற யாராவது இந்த படமாச்சு பாத்தீங்களா இந்த வாரம்? பொங்கல் ஸ்பெஷலா எதுவுமே இல்லையா, இல்ல டைரக்டா அடுத்த வாரம் தானா? பரணி வந்து விட்டார். ஹலோ. நான் பரணி ப்ரோ, இந்த 23ல நிறைய ஓடிடி ரிலீஸ் இருக்கும் போறியே, கொண்டு வந்து கொட்டுறாங்களே. புரியல ப்ரோ. இல்ல வருகிற 23ஆம் தேதி நிறைய ஓடிடி ரிலீஸ் இருக்கும் போலயே அப்படிங்கிறாரு. ஓடிடி லிஸ்ட கொஞ்சம் வாசிங்களேன், தெரிஞ்சுப்போம். இல்ல அது வந்துட்டு ஒரே நிமிஷம் இருங்களேன், நான் பெருசா லிஸ்ட் எடுத்து வைக்கல. இன்னைக்கு திங்கக்கிழமை தானே ஆகுது, அதனால வந்துட்டு பெருசா எதுவும் எடுத்து வைக்கல. பட் மேஜரா வந்துட்டு இந்த 45 மூவி வருதுன்னு சொன்னாங்க, அப்புறம் அதான் bro, மார்க் வருதுன்னு சொன்னாங்க. 45 மார்க்கு, தேரி இஷ்குமீனு, கொம்பு சீவு, சிறை, இன்னும் நிறைய படம் மஸ்தி வரும். 4. தேஷ்குமீனு தேரேஷ்குமே கரெக்ட். கிட்டத்தட்ட ஒரு 6-7 படம் வருது ப்ரோ. அப்புறம் கொம்பு சீவி. கொம்பு சீவி விடுங்க. நீங்க பாத்தீங்களா மரணி? விடுங்க, அப்படி தள்ளி விட்டாரு. ரைட், இன்னொரு அப்டேட் விட்டு போச்சு. என்னன்னா அந்த மனசங்கர வரப்பிரசாத் யாரும் வந்து 261 கோடி கலெக்ஷன் ஆயிருக்கான், அபிஷியல் போஸ்ட் விட்டுருக்காங்க. அது ஒரு நம்பர் வந்து கமெண்ட்ல சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் இது அப்டேட்ல வருமானலாம் தெரியல, பட் இருந்தாலும் வந்துட்டு இது அப்டேட்ல வரல. இருந்தாலும் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. இந்த ராக்ஸ்டார் கேம்ஸ் வந்து GTA 6 ஒர்க் பண்ணிருக்காங்க. அப்போ வந்து ஒருத்தர் வந்து கேன்சர் பேஷண்ட்டு, அவர் வந்துட்டு ஜிடிஏனா ரொம்ப பிடிக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி அவரோட ஃபேமிலி மெம்பர் ஒருத்தர் வந்து போட்டிருந்தாரு. பக்கத்து ஸ்டூடியோ, ராக்ஸ்டார் கேம் ஸ்டூடியோ பக்கத்தில் தான் இருக்கேன், அவருக்கு விளையாடுறதுக்கு சான்ஸ் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி ஏதோ போட்டிருந்தாங்க. ராக்ஸ்டாரும் வந்துட்டு ரிப்ளை பண்ணி, மீன்ஸ் அவங்கள காண்டாக்ட் பண்ணி ப்ளே டெஸ்ட்டுக்கு ஓகே சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்துட்டு இன்னைக்கு டிஎல் ஒரு மாதிரி இதாக இருந்துச்சு. என்னதான் அவன் கேமை டிலே பண்ணாலும் சென்டிமெண்ட்ல தாக்கிட்டான்ற மாதிரி இருந்துச்சு. என்ன சொன்னீங்க கண்டிப்பா எனக்கு புரியல, பரவாயில்ல. பட் ஏதோ நல்லதான் சொல்லியிருக்கீங்கன்னு நினைச்சுக்கிறேன். இல்ல இப்போ நான் சிம்பிளா சொல்லிடுறேன். உங்களுக்கு ஒரு படம் வரப்போகுது, ஆனா அந்த படம் வந்துட்டு ஃபினிஷிங் போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிஞ்சிட்டு இருக்கு, பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் முடிஞ்சு ரிலீஸ்க்காக வெயிட்டிங், ஓகேவா? ஆனா வந்துட்டு ஒரு கேன்சர் பேஷண்ட்டு, அவர் வந்துட்டு இன்னும் ஒரு மாசமோ 2 மாசமோ தான் உயிரோட இருப்பாரு. ஆனா படம் வந்து 6 மாசம் கழிச்சு தான் ரிலீஸ்ன்றப்போ அவங்களுக்கு வந்து முன்னாடியே படத்தை போட்டு காட்டுறதுக்கு ஒரு சான்ஸ். இப்ப 2.5 மணி நேரம் படத்துல ஒரு 1/2 மணி நேரமோ ஒரு சரி சரி, என்ன படம்? படம் கிடையாது, உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னேன். அது வந்து அது ஒரு கேமாமா பிரகாஷ் bro. ஏமாங்க ஏங்க, நான் அது ஃபர்ஸ்ட்லயே அதுதான் புரியலன்னு வச்சுட்டு இருந்தேன். அதான் என்னடா ஒண்ணுமே புரியல, என்னமோ சொல்றாருன்னு. கேம்னா சரி சரி, ரைட், ஓகே ஓகே, புரிஞ்சுக்கல, கான்செப்ட் புரிஞ்சிச்சு, நீங்க சொன்ன உதாரணத்துல புரிஞ்சிச்சு. டன். பரணி ப்ரோ, இன்னைக்கு நீங்க போட்ட ட்வீட்டுக்கு ஒரு கமெண்ட் பார்த்து என்னால திருப்பி அடக்க முடியல பரணி ப்ரோ. அண்ணா, அந்த கேம் அனௌன்ஸ் பண்ணிருக்க மாசம் இருக்குல்லன்னா, அந்த மாசம் தான் அந்த மனுஷனுக்கு டெட்லைன்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்கண்ணே. சோ அதுக்கு முன்னாடியே அவர் வந்துட்டு அந்த கேமை விளையாண்டாருன்னா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. நீங்க ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காங்க. சரி ஓகே அப்படின்னு நீங்க ரிப்ளை கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப எதிர்பார்க்கிற கேம் இல்ல. ஸோ சென்டிமெண்டா இது பண்ணோடனே நல்ல விஷயம் இல்ல இது பண்றது ராக்ஸ்டார். ஸோ அதை சொல்றாரு. பரணி ப்ரோ, நீங்க அந்த ட்வீட் பிரகாஷ் ப்ரோ, நீங்க அந்த கமெண்ட் பாத்தீங்களா? அவர் என்ன ட்வீட் போட்டாருன்னே தெரியாது. இல்ல காலையில அந்த புக்கிங் ஸ்டேட்டஸ் போட்டிருந்தாரு ப்ரோ, ஓகேவா? நீங்க அந்த இப்ப எல்லாருமே வந்து இந்த கார்த்தி பிரகாஷ், சாரி நம்ம விக்ரம் பிரகாஷ் ராஜ் வச்சு நீ தப்பானவன் தான், நீ தப்பானவன் ஒரு மீம் போட்டிருக்காங்கல்ல. நீ நல்லவன் தாயா இன்னைக்கு இல்ல அந்த ட்வீட்டை போட்டுட்டியோ வர்றி ப்ரோ கீழே போய் நீ நல்லவன் தாயா, ஆனா பிராக்கெட்ல இன்னைக்கு மட்டும் போட்டு வச்சிருக்க.
எனக்கு சிரிப்பு தாங்கல அந்த பார்க்கல. comment ஆனா பார்த்துட்டு. அப்படிலாம் நானே எடுத்து சொல்லியிருப்பேன். அந்த இறுதி சுற்றுல வரும்ல, நீ நல்லா வந்தாயான்னு அதையாச்சும் எடுத்து போட்டிருப்பான். இல்ல போட்டு இல்ல. பிரகாஷ் ப்ரோ இன்னைக்கு நீ நல்ல வந்தாயான்னு போட்டுட்டு பிராக்கெட்டுக்குள்ள இன்னைக்கு மட்டும் போட்டிருக்கான். இன்னைக்கு மட்டும் போட்டிருக்கான். So, ஆனா right. பிரகாஷ் என்ன சரி ரைட் இப்ப ஓகே. இந்த வீக்கெண்ட்ன்றதுனால இந்த 5 நாள் பதில் லீவ்ன்றதுனால சொல்றான் டிடிடி ஸ்பீக்கர். நல்ல பர்ஃபார்மன்ஸ். ஆமா, நாளைக்கு எப்படி இருக்கும்னு எதிர்பார்க்கறீங்க? நாளைக்கு எனக்கு மண்டே எல்லாம் சர்ப்ரைஸ் சொல்றீங்க. என்ன அப்படின்னா, பராசக்தி வந்து திருச்சியில மாரிஸ் 7 அப்படின்னு சொல்லப்படுற மெயின் ஸ்கிரீன்ல போட்டிருந்தாங்க. அதுக்கு அடுத்த 2வது ஸ்கிரீன் வந்து வாவாதியார் போட்டிருந்தாங்க. 3வது ஸ்கிரீன் அப்படின்னு சொல்றது மேக்ஸின்னு ஒரு ஸ்கிரீன் இருக்கு. அதுல வந்து தலைவர் தம்பி தலைமையில் போட்டிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு நைட் ஷோ பாத்தீங்கன்னா இந்த 3 ஸ்கிரீனுமே இந்த ஒரு படம் தான், டிடிடி மட்டும்தான். 3மே ஹவுஸ்ஃபுல். நாளைக்கும் பாத்தீங்கன்னா திருச்சியில மெயின் ஸ்கிரீன்ல 2 மெயின் ஸ்கிரீனுமே சோனாலையும் சரி எல்ஏ சினிமாஸும் சரி டிடிடி மாத்திட்டாங்க. பட் லீவு நாளுங்கிறனால அந்த படம் நல்லா போகுது. லீவு நாள்லாம் முடிஞ்சா எப்படி போகும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. கண்டிப்பா வந்து அந்த அளவுக்கு எல்லாம் போகாது. பொங்கல் ஹாலிடேஸ் அவ்வளவுதான் ப்ரோ, ஒரு பொங்கல் ஓப்பனிங் ஹாலிடேஸ் தான். அவ்வளவுதான். இது இல்ல எல்லா படம் இந்த 3 படமே முடிஞ்சு போச்சு. இதுல ஒரு படம் முந்தானத்தே முடிஞ்சு வச்சு, ஒரு படம் விட்டுருங்க. ஒரு படம் வந்து முந்தானத்தே முடிஞ்சிச்சு. இன்னொரு படம் வந்து இந்த 2 படமும் இன்னைக்கு ஒரு படம் வந்து இந்த ஈவினிங் ஷோட முடிஞ்சிச்சு. டோட்டல் எனக்கு தெரிஞ்சு டோட்டல் தேட்டருக்கு ரன்னுங்கிறது முடிஞ்சிச்சு. 3வது படம் வந்து நீ நைட் ஷோட முடியுது. நாளைக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு நாளைக்கு கொஞ்சம் தாக்கு பிடிக்கும் ஓரளவுக்கு. அதாவது எப்படின்னா இந்த டீசென்ட் ரன் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஏன்னா வீக்கெண்ட்ல ஃபுல்லா போச்சு, ஹவுஸ் ஃபுல்லா போச்சு, அது இப்படிதான் இருக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நாளைக்கு இது 1 2 போகும். அதோட பிராட்வேல பொங்கல் run over. எபிக் ஸ்கிரீன் கொடுத்திருக்கானுங்க ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ டிடிடி எபிக் ஸ்கிரீன் இல்ல மாத்திட்டானுங்க அதான் நாளைக்கு. மெயின் ஸ்கிரீனுக்குலாம் மாத்திட்டாங்க. எல்லா ஊர்லயுமே மெயின் ஸ்கிரீன் மாத்திருக்காங்க. பட் லீவுனாலதான் போச்சு. இதுக்கு மேல போகுமா அப்படிங்கிறது இன்னும் 1 நாள் 2 நாள் கடந்துதான் சொல்ல முடியும். இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா மெயின் ஸ்கிரீன் எல்லா ஸ்கிரீனும் மாத்திருக்காங்க. 2 படங்களுக்கான ரன் முடிஞ்சிச்சு. ஒரு படத்துக்கு முந்தா நாளே முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான். வாவாதியா முந்தானத்தே பினிஷ். அது அவ்வளவுதான். டோட்டல் தமிழ்நாடு ஃபுல்லாமே அது பினிஷ் ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு கார்த்தியோட ரொம்ப லோவஸ்ட் ரன்னா ஜப்பான் நினைக்கிறேன். பட் இது ஜப்பானுக்கு கீழே முடியுமோ அப்படின்னா இத்தனைக்கு பொங்கல்ல வந்துமே ஜப்பானுக்கு கீழே முடிஞ்சிருமோன்னு ஒரு டவுட். முடியுமோ இல்ல ப்ரோ, ஜப்பானுக்கு ஜப்பான் கீழே தான் ஜப்பானுக்கு கீழே தான். ஜப்பான் கீழே தான் வரும். ஜப்பான் 40 crores பக்கத்தாடி பண்ணுச்சு. இதெல்லாம் அவ்வளவு கூட அதுல அவ்வளவு பண்ணிச்சானு தெரியல. ஜப்பான் பார்ட்டிலாம் பண்ண வாய்ப்பே கிடையாது. 30 இல்ல ப்ரோ, 30 பக்கத்தாடி வேர்ல்டு பண்ணுச்சு வைட் ப்ரோ. வேர்ல்டு வைட் வேர்ல்டு வைடா 30 Worldwide. 35 அந்த 40 பண்ணுச்சு ப்ரோ. தெரியல, அந்த அதுல பாதி எனக்கு கூட நம்பிக்கை இல்லை பண்ணாங்க. அதுலயுமே. ஆனா தமிழ்நாட்டுல வந்து ஜப்பான் ரொம்ப கம்மியா பண்ணுச்சு. இது டோட்டலா 7.5 கோடி 8 கோடி கிராஸ் ஆகும்போனே எனக்கு சந்தேகம். இது வாவாதியா தமிழ்நாட்டுல 8 கோடி போயிருக்குமா அப்படிங்கிற மட்டும் எனக்கு சந்தேகம் தான். நல்லா வச்சிருந்தாரு மார்க்கெட்டை. என்னத்த சொல்றது போங்க. இல்ல அது அவர் ரெண்டு மார்க்கெட்டை படமே சஸ்டெயின் பண்ணி கிடையாது, மார்க்கெட்டை பேஸ் பண்ணி விஷால் கிடையாது, ப்ரோ, அவரோட படத்தை கடைசி பேஸ் பண்ணி 2 தான். படமே தியேட்ரிக்கலா பெருசா போல விஷால் ப்ரோ. ஆனா மெய்யழகன் நல்லா ஆமா போச்சுங்க. பண்றாரு. மெய்யழகன் இல்ல நல்லா தான் ப்ரோ, போச்சு. மெய்யனுக்கு சூப்பரா எதிர்பார்த்த போல, அளவுக்கு போல ப்ரோ. சூப்பரா போகல. ஓகே அது ஓகே. ஆனா ஓப்பனிங் இருந்தது ஓரளவுக்கு சுமாரா போச்சுன்னு அதெல்லாம் அதுதான் ப்ரோ. மோசமான படம் ஆனா கிடையாது. ஆனா அந்த இது படம் எப்படின்னா இந்த நான் கம்பேர் பண்ண ஓடிடிக்கு ஜப்பானோட அப்புறம், கம்பேர் பண்ணணும். அதான் ஓடிடிக்கு அப்புறம் ஒண்ணு பண்ணுச்சுல, அந்த ஒரு ரெவல்யூஷன் அந்த மாதிரி எல்லாரும் பாராட்டினாங்கல்ல, அது தியேட்டர் ரன்ல கிடைக்கலங்கிற. இல்ல அதுக்கு அது கிடைக்கல. ஆனா அடுத்தது எனக்கு தெரிஞ்சு சர்தார் 2 எல்லாமே இருக்கு சர்தார் 2 பார்ப்போம். தான் நம்பி இருக்கு. எனக்குமே சர்தார் 2 மார்ஷல் இந்த 2 படத்தை பெருசா நம்பி இருக்கேன். கண்டிப்பா மார்ஷல் சம்பவம் பண்ணிடும், அதுல பிரச்சனை சந்தேகமே கிடையாது. சர்தார் 2மே எனக்கு எப்பவுமே சீக்வல் மேல மட்டும் எனக்கு நம்பிக்கை இருக்கே தவிர டேரக்டர் மேல நம்பிக்கை இருக்கும். இந்த டேரக்டர் ஓரளவு கொடுத்துருவாரு ஆமா. அப்படின்னு. ஏன்னா இது ஒரு கிளிம்ஸ் கொடுத்தாங்களா, கிளிம்ஸ் சூப்பரா இருந்துச்சு. என்னன்னு பயங்கரமா பண்ணியிருந்தாங்க. விஷுவல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஜாப்பனீஸ்ல வந்து வெப் சீரிஸ் பாக்குறப்போ ஒரு விஷுவல்ஸ் வரும். சூர்யா வேற. ஆமா, அது எஜி சூர்யா வேற. அதெல்லாம் பார்ப்போம், பொறுத்து இருந்து பார்ப்போம். ஹலோ பிரகாஷ் ப்ரோ, கேக்குதுங்களா? ஹலோ. கேட்க சொல்லுங்க ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ, ஒண்ணும் இல்ல, இந்த வாவாதியார் பார்க்கவே முடியல நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் நாள் நிறைய பேர் பாசிட்டிவா ரிவ்யூஸ் போட்டிருந்தாங்களே, எல்லாரும் ஒரே மாதிரி போட்டாங்க. அது என்ன ப்ரோ? என்ன நீங்க எப்படி சொல்றது, இண்டஸ்ட்ரிக்கே தெரியும் உங்களுக்கு தெரியாதான்னு ஒரு மீம் டெம்ப்ளேட் வரும், அதை புரிஞ்சுக்கிங்க அவ்வளவுதான். ஆனா பிரகாஷ் நான் உண்மையாலுமே அந்த படம் சில பேருக்கு ஜென்யூனா பிடிச்சிருந்தேன். இல்ல எனக்கு தெரியல. எனக்கு படம் பார்க்கும் போதே பரணிக்கு போன் அடிச்சு என்ன சொன்னேன்னு தெரியல. ஏன்னா ரொம்ப டீசென்ட் தான் பரணி. பட் இந்த நேரத்துல நான் வந்து அது ரொம்ப டீசென்ட் போட்டா, ரொம்ப பிலோ ஆவரேஜ் கேட்டகரிலாம் போட்டோம்னா நம்மள ஏதாவது சொல்லிடுவாங்க இந்த நேரத்துல. அது பொங்கலுக்கு இந்த நேரத்துல சுட்டா சரிபட்டு வராதான் டீசென்ட் சொன்னேன் பரணி, சொல்லியே போட்டேன். எனக்கு அந்த படம் டீசென்ட்டுக்கும் கீழே தான். ஆனா டீசென்ட் போட்டது காரணம் நம்ம அதுக்கு மேல நம்ம போட முடியாது அப்படின்னா அவரது. நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 பேர் தான் நம்ம டீசென்ட் போட்டோம் நினைக்கிறேன். மற்ற எல்லாருமே ஆகா 4 மார்க் 4.5 மார்க்லாம் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி நான் வந்து பராசக்தி 4 கொடுத்திருந்தது நிறைய பேருக்கு உடன்பாடு இல்லைன்னாங்க. ரைட், ஒப்பீனியன் அதான். எனக்கு வந்து பர்சனலா பிடிக்கிறது தான் நம்ம சொல்ல முடியும். எனக்கு பராசக்தி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ அதே சுத்தமா பிடிக்கல. தலைவர் தம்பி தலைமையில் டீசென்ட், உண்மையான டீசென்ட், அது உண்மையான டீசென்ட் அது.
இதுதான் மூணு கேட்டகரி தான் நமக்கு இந்த படம். அவ்வளவுதான். அவ்வளவுதான் ஒப்பீனியன் சொல்லிட்டு போயிட்டோம். அவங்க தனிப்பட்ட பொதுவா பிடிக்கிறதானே ஓடும். இப்ப தலைவர் தம்பி தலைமையில் நமக்கு டீசென்ட்னு சொன்னாலும் நிறைய பேர் டீசென்ட்னு சொன்னாலும் தேட்டர்ல என்ஜாய் பண்றாங்க, பண்ணா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனா எல்லாரும் சொல்றது டீசென்ட் தான். யாரும் ஆகா ஓக படம் சொல்லவே இல்லை இந்த படம். அதுதான் அந்த படத்தோட ஸ்பெஷலே. எல்லாரும் இந்த படம் மஸ்ட் வாட்ச் படம் சொல்லல. எல்லாரும் சூப்பர் ஆகா ஓக அப்படி தேட்டர் வந்து பாருங்க சூப்பர் அப்படி இப்படிலாம் சொல்ல. ஜீவா செம்மையா அடிச்சுக்காரு, பண்ணா இருக்கு, டீசென்ட் வாட்ச் கண்டிப்பா பார்க்கலாம், தேட்டருக்கு போனா ஜாலியா இருக்கலாம். என்னன்னா இப்ப பொங்கல் சீசன், போன பொங்கலுக்கு பாருங்களேன் மதகத ராஜா, அந்த படம் ரொம்ப படமா கம்பேர் பண்ணா ரொம்ப சுமார் படம் தான். ஆனா இந்த தேட்டருக்கு போனோமா பண்ணா என்ஜாய் பண்ணோமா ஓடிச்சா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் சில இன்னும் நல்லா ஓடின படம் தான் பார்க்க பண்ணா இருக்கணும் தான் மக்கள் எதிர்பார்க்கறாங்க. ஏன்னா இன்னைக்கு ரியாலிட்டியில பயங்கரமான குடைச்சல். அதெல்லாம் தேட்டருக்கு போறோம் அப்படின்னா செலவு பண்ணி போறோம் பயங்கரமா. இப்ப இந்த மாதிரி செலவுலாம் கிடையாது. முன்னாடி தேட்டருக்கு போனா 100 ரூபாய் மொத்தமா முடிச்சாலும், அப்புறம் 200 முடிச்சாலும், அப்புறம் 500 முடிச்சாலாம். இப்ப மினிமம் 1000 ரூபாய் இல்லாம ஒரு 4 பேர் போக முடியாது. 4 பேர் இல்ல 3 பேரே போக முடியாத அளவுக்கு ஆச்சு 1000 ரூபாய் இல்லாம டோட்டல் செலவு பார்த்தோம்னா. அப்ப அதுக்கு வந்து தேட்டருக்கு போனா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு சிரிக்கிட்டு வரணும் அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. அப்படிப்பட்ட படங்கள் தான் விரும்புறாங்க. அதுவும் ஃபெஸ்டிவல் சீசன்ல அதை தான் விரும்புறாங்க. இதை புரிஞ்சுக்கிட்டு நடிகர்கள், தயாரிப்பாளர்கள், இயக்குனர்கள் அந்த மாதிரி ஓவராலா ஒரு கமர்ஷியல் படமா கொடுத்தா நல்லா இருக்கும். இப்ப தெலுங்குல இந்த BMW பாட்டே எடுத்துங்களேன். ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கும், ஒரு லிரிக்கல் வீடியோ விட்டுருந்தாங்க. ஒரு கலர்ஃபுல்லான ஷர்ட்டு, 2 ஹீரோயின் ஆடுவாங்க கலர் கலரா. அதுக்கு மேல பாட்டும் நல்லா செம்ம சூப்பரா இருந்துச்சு. அந்த வம்மாயின்னு அந்த மாதிரி நினைக்கிறது பாட்டு எனக்கு கரெக்டா லிரிக்ஸ் மறந்து வச்சுருச்சுங்களேன். என்னன்னா இப்ப தமிழ்ல மிஸ் ஆகுறது அது. அப்படின்னால ஒரு பெரிய ஹீரோ படம் அப்படின்னா கடைசியா கிளைமேக்ஸ் முன்னாடி ஒரு 20-25 நிமிஷம் முன்னாடி ஒரு பாட்டு ஒன்று வரும், கலர்ஃபுல்லா ஒரு சாங் வரும், பயங்கரமா செட் ஒர்க் போட்டு சூப்பரா ஆடுவாங்க. ஒரு பாட்டு ஒரு வைபா இருக்கும். உதாரணம் சொன்னா சம்திங் இப்போ போவோம் நம்ம. ஹரி படம்லாம் ஞாபகம் இல்ல வருது அது எனக்கு. சொல்றேன், கோழி வெட்ட கோழின்னு ஒரு பாட்டு படம் முடியறதுக்கு ஒரு 20 நிமிஷம் முன்னாடி வரும். படமே ரொம்ப பெருசா 3 மணி நேரம் தாண்டி 2.5 மணி நேரம் தாண்டி அந்த பாட்டு வரும். கடைசி பாட்டா விஜய் படத்துல நிறைய பெரும்பாலான படங்கள் பாத்தீங்கன்னா ஒரு கடைசி ஒரு 20 நிமிஷம் முன்னாடி பாட்டோம். கடைசியா வாரிசுல ரஞ்சிதமே கடைசியா வச்சிருந்தாங்க, அதான் கோட்ல அது மாதிரி மட்டும் ஒரு படம் வச்சிருந்தாங்க. முடியறதுக்கு முன்னாடி மட்டையாச்சு முன்னாடியே வந்துடும், ரொம்ப முன்னாடியே வந்துடும். இன்டர்வல் தாண்டி கொஞ்சம் நேரத்துல வந்துடும் மட்டெல்லாம். நான் சொல்றது என்ன, கிளைமேக்ஸ் படம் முடியறதுக்கு முன்னாடி ஒரு இது வாரிசுல ரஞ்சிதமே வச்சிருப்பாங்க. ஓட்டு சொல்றேன். இது மாதிரி வந்து ரஞ்சிதமே தான் அது மாதிரி கடைசியா வந்ததுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு ஒரு கலர்ஃபுல் விஷுவல்ஸோட தெலுங்குல எடுக்கிறாங்க. முன்னாடி எப்பவுமே அதை எடுப்போம், கடைசி ஒரு விஷுவலா குத்தா வைபா ஜாலியா ஆடியன்ஸ் ஒரு வைபா வச்சுட்டு அனுப்புறதுன்னு இருக்குல்ல, அதெல்லாம் பண்ணி விட்டா தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எப்பயாவது ஒரு படம் 2 படம் சில நேரம் சொல்லலாம் இது கமர்ஷியல் படம் தான், குப்பை படம், பழத்தை கட்டி கொடுத்துட்டாங்க. ஆனா அதெல்லாம் ஆடியன்ஸ் என்ஜாய் பண்றாங்க. ஒரு நல்ல படத்துல அதை கொஞ்சம் கொடுத்துருங்க, அது மாதிரி கலர்ஃபுல்லா கொடுத்துருங்கிறதா பெரும்பாலான ஆடியன்ஸோட எதிர்பார்ப்பா இருக்கு. ஜாலியா தேட்டருக்கு ஜாலியா போறோம்னு, அதனால அது நல்லா போகுது. இப்போ அந்த நம்மளுக்கு சிரஞ்சீவி படம் வந்ததுங்களே, அது நான் பார்த்தேன். அது ஒன்னும் பெருசா ஸ்டோரியில ஒண்ணும் இல்ல. நீங்க சொன்ன இதே மாதிரி இப்போ சங்கராந்தி மூட்ல போனா எப்படி தியேட்டர்ல என்னென்ன எதிர்பார்ப்பாங்களோ அதெல்லாம் அங்கங்க கிண்டி வச்சு ஒரு ஃபுல் பேக்கேஜா கொடுத்துருந்தாங்க. அதுல நிறைய சீன் பாத்தீங்கன்னா அந்த விசுவாசம் படத்தை கொஞ்சம் அப்படியே அங்கங்க டச் பண்ண அந்த ஸ்டோரி தான் மேக்ஸிமம் அந்த அதுதான் ரிலேட்டட் ஆகுது. அதே போல சில சீன் கூட அந்த படத்துல வர மாதிரி சீன் எடுத்திருக்காங்க. ஒரு அந்த படத்திலேயே ஒரு பக்காவான சென்டிமெண்ட் சீனா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு சென்டிமெண்ட் சீன் ஒன்று வரும். அவங்க அப்பா பொண்ணு அதான் அந்த பசங்க கிட்ட சிரஞ்சீவி வந்து அந்த பசங்க கிட்ட பேசுற மாதிரி அந்த சீன் பாத்தீங்களா, நம்ம விசுவாசத்துல இருக்கிற ஒரு சீன் தான். அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அப்படி கொடுத்துருப்பாங்க, அங்க ஒரு ஒர்க் அவுட் ஆகும். அதே போல செகண்ட் ஹாஃப்ல ஏதோ ஒரு சென்டிமெண்ட் லைட்டா தான் இருக்கும், மற்றபடி ஃபுல் பேக்கேஜா. விசுவாசமே தெலுங்கு படம் சொன்னாங்க. முனிஷ் ப்ரோ இல்ல முனிஷ் ப்ரோ நீங்க ரொம்ப முன்னாடி போயிட்டீங்க. படத்தோட ஸ்டார்டிங்லயே ஒண்ணு வச்சிருப்பாங்க, ஞாபகம் இல்லையா? வெளியேதாயா சிரிக்கிற உள்ள அழுதுட்டு இருக்கிற அந்த சீன். அது சீன் அப்படியே பார்த்து அதுதான் விசுவாசத்துல அதே சீன். அதே போல அந்த பசங்க கிட்ட பேசுறப்ப எனக்கு அவங்க அப்பாவே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து எமோஷனா கொஞ்சம் அப்படி மாத்திராம அது ஒரு சீன் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அது போல ஐயா அதெல்லாம் சொல்றேன். இது வந்து துளசியில இருந்து விசுவாசம், இதுல இருந்து விசுவாசம் இருந்து இதனால ஸ்பாய்லர் சொல்லாம சொல்லுவேன். நாங்களாம் வந்து மனசங்கர பிரசாருக்கு ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஒன்னும் பாக்கலீங்களா நீங்க? இல்ல ப்ரோ அந்த படமே வந்து விசுவாசத்துல ஸ்டோரி தான் ப்ரோ. இல்ல முனிஷ் ப்ரோ இருங்க. பிரகாஷ் ப்ரோ விசுவாசம் வந்து நம்மளுக்கு நிறைய இடத்துல செகண்ட் ஆஃப் ஃபுல் அண்ட் ஃபுல் சென்டிமெண்ட்ல ஒர்க் பண்ணிருப்பாங்க. நம்மளுக்கு நிறைய இடத்துல வந்து கண்ணில் தண்ணி வர அளவுக்கு வச்சிருப்பாங்க. இந்த படத்துல அது மாதிரி ஒரு 2 சீன் தான் இருக்குமே தவிர மீதி 90-95% ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன்னாதான் ஒர்க் அவுட் பண்ணிருப்பாங்க. அந்த ஃபன் காமெடியா தான் இருக்குமே தவிர சென்டிமெண்ட்டா 2-3 இடத்துல ஒர்க் அவுட் பண்ணிருப்பாங்க. அந்த 2 இடத்துல ஒரு இடம் பயங்கரமா ஒர்க் ஆகும். இவர் முனிஷ் சொன்ன அந்த அப்பா சீன் நம்ம இப்ப ப்ரோமோவா வந்துருச்சு ப்ரோ, அதனாலதான் அந்த ப்ரோமோ ஒன்று வந்திருக்கும் கடைசியா. அந்த ப்ரோமோ சீன் அது ஒரு 2 நிமிஷம் சீன் தான். ஓகே அது ப்ரோமோவே விட்டுட்டாங்க. அந்த சீன் சூப்பரா இருக்கும். ரெண்டே சீன் தான் சென்டிமெண்டா ஒர்க் ஆகும். மற்றபடி
படத்துல அங்கங்க பண்ணுன்னு அப்படியே எடுத்துட்டு போயிட்டு சூப்பரா முடிச்சிருப்பாங்க. அதோட தமிழ் சாங் யூஸ் பண்றாங்க பாருங்க தெலுங்குல. யாருப்பா நீ? இளையராஜா சொல்லுங்க. இளையராஜா பரிசு கிடைச்சிருச்சு. பார்த்தேன். செஞ்சுரி தானே, சந்தோஷம். அதுதான் மொத்தத்துல எனக்கு ஜிஜியும் கில்லு நாசமா போகணும். அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். தலைவர் செஞ்சுரி, அங்க 2 பேத்துக்கு சீரிஸ் வின்னு, சீரிஸ் ஃபர்ஸ்ட். கமல் பேசாம இருக்க மாட்டீங்களா? பிரகாஷ் ப்ரோ போன மேட்ச் அந்த சைடு எல்லாம் போவாங்கல்ல, ஏன்னா இப்படி பண்ற ஒன்னும் தெரியல. வாங்க இங்க வாங்க, நம்ம கடைக்கு வாங்க. சரி முனேஷ் ப்ரோ, உங்களுக்கு அந்த இன்டர்வல் பிளாக்ல ஒரு ஆக்ட் பண்ணியிருந்தாங்களா, அது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அந்த படத்தையே பாக்கலையா பல்தான்? ஏதாவது ஏன் அப்படி ஒண்ணு அங்க போற இன்ட்ரோல் பிளாக் எல்லாம் ஒண்ணும் பெருசா ஒண்ணாலாம் இல்ல, பெருசா அந்த மாதிரி தெரியல. அது ஏதோ நார்மலா தெலுங்கு படத்துல லாஜிக்கே எல்லாம் ஒண்ணு போனாங்க, அது மாதிரி ஏதோ ஒன்று பண்ணியிருந்தாங்க, அவ்வளவுதான். அதுதான் இப்போ இவர் நான் பார்க்கல. பட் ஆனா பிரகாஷ் ப்ரோக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும் நான் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. ஆனா பிடிக்கும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நீங்க சொல்லிடுங்கடா. எனக்கு எதை புடிச்சா தெரியாது. பராசக்தி ஃபர்ஸ்ட் நாளே ஸ்பாயிலர் பேசிட்டீங்களே, ஏன் எப்பவுமே 2 நாள் கழிச்சு பேசுவீங்க, முதல் நாளே ஸ்பாயிலர் பேசுனீங்க? அது எல்லாரும் பாத்துட்டாங்கன்னு தான் புவனேஷ் ப்ரோ. ஃபர்ஸ்ட் நாளே பாத்துட்டாங்க, நல்லா பார்க்கவே இல்லை சார், வெளில போயிட்டான் நீ பேச பண்ணீங்க. ஆனா எனக்கு அந்த படத்துல இல்ல நான் பேசுறப்ப வெளில போயிட்டேன். அதுல நடுவில் வர அதிர்வா பத்தி ஒருத்தர் சொல்லிட்டாரு. அது வேற அந்த படம் பார்க்கும்போது நான் வந்து என்னடா பாத்துட்டே இருந்தேன். அது ஃபர்ஸ்ட் நாளே யாரோ ஒருத்தர் சொல்லிட்டாங்க அந்த அதர்வா இது பத்தி. இல்ல புரியல. ஒரே நிமிஷம் இருங்க விஷால் ப்ரோ, ஒரு நிமிஷம் இருங்க. ஓ, உங்களுக்கு அந்த படத்துல அதர்வா சாவாங்கிறது தெரியாதுல? சரிங்க, ஆனா எப்ப சாவாங்கன்றது ஒரு இது இல்லாம செத்துருவாங்க, கிளைமேக்ஸ்ல சாவாங்க, முதல்ல செத்துறாரு மாதிரி சொல்லிட்டாரு அவரு. முதல் சீன் எதுவுமே சொல்லல, ஃபர்ஸ்ட் சீன் சொல்லுவாங்க செத்துருவான்னு சொல்லிட்டாரு. ஆனா நான் அந்த படத்துல அது செத்துருவான்னு தான் யோசிச்சேன் முன்னாடியே, படம் வரதுக்கு முன்னாடியே. அவர் வந்து டக்குன்னு ரிவீல் பண்ணிட்டாருல. அது இல்லாம இன்னொன்னு சொல்ல நினைச்சேன், எனக்கு அந்த சிவகார்த்திகேயனோட இன்னும் ஒரு பெரிய ஸ்டார் அந்த ரோல் பண்ணியிருந்தா இன்னும் அந்த படத்துக்கு ஏதாவது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி இருந்தது. அந்த இன்ட்ரோல் பிளாக்ல ஒரு பெரிய ஸ்டார், இன்னும் கொஞ்சம் ஸ்டார் வேல்யூ அதிகமா ஒரு ஸ்டார் வந்து அந்த அந்த கேரக்டர் மாதிரி நின்றுந்தா இன்னும் நல்லா இருக்க மாதிரி தோணுச்சு. சிவகார்த்திகேயன் தான் ரொம்ப அந்த கேரக்டர் வந்து பெருசா பண்ணலன்ற மாதிரி தோணுச்சு எனக்கும். இல்ல என் கூட பார்த்தவங்க 2-3 பேர் சொன்னாங்க. பரணி இருக்காரா? இல்ல ப்ரோ, எனக்குமே அது ஃபீல் ஆச்சு. ஏன்னா அவரோட ஏஜ், அவரோட லுக் வைஸா பார்க்கும்போது அவருமே சின்ன பையன் மாதிரி தான் ப்ரோ அந்த படத்துல இருந்தாரு. இவங்க 2 பேத்துக்கும் அந்த ஒரு கேங்க, ஒரு லீடர்னு சொல்லும் போது நம்மளுக்கு அந்த ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இது வேணும். எனக்கு அதுதான், இவங்க எல்லாத்தையும் சேர்ந்தும் போது இவர் சின்ன பையன் மாதிரி தான் இருந்தாரு. இப்போ ஒரு தமிழ் இனத்துக்காக, தமிழ் மொழிக்காக போறான்னு ஒரு தலைவர் போது அந்த ஒரு லீடர் அவ்வளவு பெரிய எல்லா ஸ்டேட்ல இருக்கிறவங்களும் வந்து அவர் தான் கோஆர்டினேட் பண்றாரு என்னும் போது அந்த மெச்சூர்டு வந்து கம்மியா இருந்த மாதிரி இருந்தது எனக்கு. அதுதான் தோணுச்சு. தலைவா படத்துல அவருக்கு சின்ன எனக்கு அந்த அமரன்ல கொடுத்திருந்தாங்களோ ஒரு லுக், அந்த மாதிரி ஏதோ ட்ரை பண்ணிருக்கலாம் கொஞ்சம். அமரன்ல கரெக்ட்டா அந்த கேரக்டருக்கு ஏத்த மாதிரி அந்த அமரன்லயும் மதராசிலயோ அந்த லுக் வந்து அந்த கேரக்டராவே இருக்கும். பட் எனக்கு இந்த படத்துல ரொம்ப சின்ன பையன் மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ரொம்ப யங்கா இருந்த மாதிரி இருந்தது. அந்த சின்ன பையன் தான் பல்தான் அவர் படத்துல. அவர் 40 வயசா கட்டிருக்காரு. விஷால் ப்ரோ விஷால் ப்ரோ என்ன சொல்றேன்னா அவ்வளோ இல்ல அதுதான் சொல்றேன். சின்ன பையன் அந்த போராட்டத்தை முன்னாடி சொல்றீங்க, அவர் பண்றது பெரிய விஷயம். ஒரு போராட்டத்துல எல்லா லாங்குவேஜ்லயும் சப்போர்ட் பண்றாருல. இப்ப இவர் வந்து இங்க எல்லா லாங்குவேஜ்லயும் வந்து சப்போர்ட் பண்றாருல. இப்ப இவர் ஆளு சூப்பரா இருக்காரு. இவரோட ஆட்டிடியூடு, இவரை சொன்னா கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல, அந்த ஒரு இது இருக்குல்ல. விஷால் ப்ரோ அந்த இன்ட்ரோல் பிளாக்ல அங்க மேல வந்து நிப்பாருல்ல, அந்த நிக்கும் போது அந்த கேரக்டர் ஃபுல்லா பண்ற மாதிரி தெரியல. அது பெருசா இன்னும் ஒரு பெரிய இப்ப சூர்யா பண்ணிருந்தா அந்த இடத்துல வேற மாதிரி இருந்திருக்கும்னு தோணுச்சு எனக்கு. அதான் சொல்றேன். இல்ல அது மட்டும் இல்ல ப்ரோ, அது மட்டும் இல்ல. இப்ப அவருன்றனாலதான் நமக்கு வந்து அந்த புறநானூற்று படைனா என்ன, இவர்கிட்ட இருந்து ஏன் இவ்வளவு பேர் இவருக்காக வராங்க எல்லா ஸ்டேட்ல இருந்தும், அந்த மாதிரி கேள்விலாம் எஸ்கே இருக்கிறதுனாலதான் நமக்கு வருதுன்னு நினைக்கிறேன். இதே அங்க வேற யாராச்சும் இருந்தா நமக்கு அந்த கேள்வி எல்லாம் வந்திருக்காது. ஆமா கரெக்ட், அதுதான் அந்த இது இருக்குல்ல, இந்த படம்
ஜீவா படம் இப்போ ரிலீஸ் ஆயிருக்குல்ல, அந்த படம் எப்படி இருக்கு ப்ரோ? எல்லாமே மிக்சடா சொல்றாங்க, ஆனா நல்லா ஓட்ட விடுது. என்ன அதனால காரணம்? அது ஒரு மாதிரி டீசென்டான படம் ப்ரோ. உங்களுக்கு மலையாள படம் எல்லாம் பிடிக்குன்னா அந்த மாதிரி அந்த படம் செட் ஆகும். ரொம்ப எனக்கு மலையாள எதிர்பார்ப்போட படம்லாம் போகாதீங்க. பிடிக்காது ப்ரோ. ஒரு மாதிரி நல்லா பார்க்கும் போது எதுவும் தெரியாது, ஒரு நல்ல கமல் படம் அவருக்கு பார்க்குற மாதிரி மலையாள இருக்கும். படமே பிடிக்காதாம். அது கமல் அவருக்கு மலையாள படம் பிடிக்காதாம். அப்ப தெரியல ப்ரோ உங்களுக்கு அது செட் ஆகுமான்னு. அது லாஸ்ட் இயர் மதகராஜா மாதிரி தான் ப்ரோ. அது போன வருஷம் அந்த படத்துக்கு லக்கு, இந்த வருஷம் இந்த படத்துக்கு அது லக்கு. அவர் கேட்டோன்னு சொல்லுவாரு, குபீர் உங்களுக்கு மலையாள படம் பிடிக்கிற இல்லை எனக்கு பிடிக்காது. ப்ரோ அதுக்கப்புறம் ஒரு கமல் படம் அப்ப பேசிக்கிட்டே விட்டுருங்க. இருந்தார். ரோந்துன்னு ஒரு படம் பார்த்தேன் ப்ரோ. ரோந்துன்னு ஒரு படம், கதை எப்படா வரும்னு பாக்குறேன். கடைசியில இதான் கதைன்னு உடனே ஷாக் ஆயிட்டேனே. அது ஒரு ரோந்து போய் கடைசியில ஒரு ட்விஸ்ட்டை வச்சு முடிச்சிட்டீங்களேன்னு இருந்தது. நமக்கு கமர்ஷியல் படம் தான் ப்ரோ பிடிக்கும். கமர்ஷியல் பண்ணனா வெயிட் பண்ணி அடுத்த வாரம் 23 ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, அதை பாருங்க. திரௌபதி 2 சொல்றீங்களா? ரோபோய் 2-ஆ? அந்த அளவுக்கு மனசாட்சி இல்லாதவங்க நான் மங்காத்தா சொல்லிட்டு அது இருக்கேன். எப்பங்க கமர்ஷியல் திரௌபதி படம் 2 ஆச்சு? இல்ல. ஓ கமர்ஷியல் ஆமா படம் தான். இல்ல அது கமர்ஷியல் ஓகே, பீரியட். அது கரெக்ட். திரௌபதி 2 இப்ப கமர்ஷியல் இப்ப படம் பாருங்க, ஆச்சு, அது எனக்கு அதை கமர்ஷியல் முதல்ல படம் சொல்லுங்க. ஆச்சு. ஏங்க அது கமர்ஷியல் இல்ல, தாங்க. அது 2 சினிமாவின் படமும் பாகுபலி பார்த்துட்டேன். வந்துகிட்டு இருக்கு. அந்த 2 ஆமா மகாத்தாவும் சரி புரியுது. தெரியும் சரி நிறைய டைம் பார்த்துட்டேன். விஷால் ப்ரோ, சரி கமர்ஷியல் படம் இல்ல, புதுசா தமிழ் சினிமாவின் பாகுபலின்னு சொல்லணும். 1000 கோடி இல்லைன்னு வருத்தப்பட்டீங்களே, சப்போட்டா ஓடுதே ப்ரோ. அந்த குறையை தீர்க்க தான் வராரு. சிரஞ்சீவி படம் சரியான ஓட்ட ஓடுதே ப்ரோ. விஜய் சார் சரியான டைரக்டர் தான் சூஸ் அந்த பண்ணியிருக்காரு. வீடியோ பாத்தீங்களா விஷால் ப்ரோ? ஒரு ஃபேமிலில இருந்து 140 பேரு, ட்ரக்கு, காரு. எதுக்குங்க? இல்லையே. மனசங்கர வரப்பிரசாத் காருக்கு தான். ஒரு ஃபேமிலில இருந்து மட்டும் ட்ரக்கு, காரே 3-4 காரோ, எல்லாரும் வெளியே கையை கட்டிட்டு ஒரு மாதிரி வைபா போறானுங்க. ஒன்றும் புரியல. ப்ரோ அந்த பிரபாஸ் படம் ஒன்று பயங்கரமா ஓடுது, இல்லைன்னா ரொம்ப பயங்கரமா அடி வாங்குது. அவருக்கு ஒரு மினிமம் கேரண்டி இல்லையா ப்ரோ? அந்த அளவுக்கு படம் இல்ல ப்ரோ. அவருக்கு ஓடின ஒரே படம் கல்கி தான் ப்ரோ. வேற எல்லாம் இப்படிதான் ஓட்டுருக்கு. சலார் நல்லாதாங்க போச்சு. சலார் ஹிட் தாங்க. சலார் ஹிட் கொஞ்சம் தான். நல்லா ஓடுதுல்ல. அது தமிழ்நாட்டுல பெருசா போலங்க. தமிழ்நாட்டுல இல்ல, ஓவரால். எனக்கு தமிழ்நாட்டுல பெருசா போலங்க, ஓவரால் அது அதுக்கு என்னங்க பண்ண முடியும்? கல்கியே கம்மி தான் ப்ரோ. தமிழ்நாட்டுல. நானும் 50 கோடியாவது பொண்ணுன்னு எதிர்பார்த்தேன் சலார். ஏன்னா கேஜிஎஃப் டைரக்டர் பிரபாஸ் வேற இங்க தெரிஞ்ச முகம், அதனால நல்லா சலாருக்கு அந்த டைம்ல நெகட்டிவ் ரிவ்யூ தான் ப்ரோ. நம்ம இங்கெல்லாம் அது ஓடிடில வந்து ஒரு மாதிரி வளர்ந்துட்டாங்க. நீங்க வேற. ஆமா, அதுக்கெல்லாம் நெகட்டிவ் ரிவ்யூ வந்துச்சு. சலார் ரிலீஸ் ஆனப்ப செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கும் ப்ரோ. செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும். செகண்ட் ஹாஃப் இல்ல ப்ரோ, அது என்னன்னா அதுக்கு முன்னாடி தலைவன் பண்ண 3 சம்பவம் அப்படி, அதனால அடிக்க பொளந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே செஞ்சுட்டாங்க. ஆதேசம் அந்த படம் அப்ப டைம் வந்து அது புரிஞ்சுக்கல. இல்ல ப்ரோ, அந்த படம் என்ன பிரச்சனைனா கேஜிஎஃப் டைப்லயே இருந்தாங்காட்டி எல்லாருமே அதைத்தான் ஃபர்ஸ்ட் அடிச்சாங்க. பட் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் பெருசா ரீச் ஆச்சு. ஆமா, கேஜிஎஃப்ல சென்டிமெண்ட் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. இதுல அந்த அளவுக்கு இல்ல. அதுவும் இதோ 80 கோடிக்கு மேல வசூல் பண்ணிருச்சான் நவீன் பாலிஷெட்டி படம். ஆமா, 81 போட்டிருக்காரு. இப்ப சூப்பர் 100 crore கிளப்ல ஜாயிண்ட் ஆயிட்டா நவீன் பாலிஷெட்டி ஃபர்ஸ்ட் படம். சிரஞ்சீவி படத்துக்கு அடுத்து அந்த படம் தான் வந்து ஹவர்ஸ் ட்ரெண்டிங்ல அதிகமா இருக்கு. ஆமா, அதுவும் நல்லா போகுது. 3 படம் நல்லா போகுது. ஃபர்ஸ்ட் அது, செகண்ட் நவீன் பாலிஷெட்டி படம், 3வது நம்ம இவர் சர்வானந்த் படம். அந்த படம்னா ரொம்ப மாட்டிக்கிச்சு BMW. அது ஓரளவுக்கு நல்லா தான் போதான். நல்ல படம் தான். அது வேற டேட்ல ரிலீஸ் பண்ணிருந்தா நல்லா போயிருக்கும். இதுல வழி இல்ல. அவரே எப்பயாவது ஒரு டிக்கெட்டுக்கு ஒரு படம் நல்லா நடிப்பாரு. அதுவும் இப்படி போகுதா? ரவிதேஜ் அகரு. ஆமா, இந்த படம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனா நீங்க மத்த பட அளவுக்கு கிளாமர்ல ஓவரா யூஸ் பண்ணல. ரவிதேஜ் படத்துல கடைசியா ஒரு படம் கிராக் தான். தமாக்கா கிராக்டா இந்த ரீமேக் தானே ப்ரோ? நம்ம சேதுபதி ரீமேக் என்றும் கூறலாம், இன்ஸ்பிரேஷன் என்றும் கூறலாம். படமாவும் சூப்பரா நல்லா இருக்கும். நல்ல படம். நல்லா விஷுவல்லாம் பயங்கரமா இருக்கும்.
ஆமா இந்த ஜிகே விஷ்ணுன்னு நினைக்கிறேன். விஷுவல் யாரு தெரியும்ல? ஆமா ஆமா ஜிகே ஆமா. விஷ்ணுன்னு நினைக்கிறேன். ஃபைட்டும் பயங்கரமா எடுத்திருப்பானுங்க. நைட்ல கார் பஸ் ஸ்டாண்ட் சைடுல ஒரு ஃபைட் வரும். அதெல்லாம் பயங்கரமா பிஜிஎம்மே எடுத்திருப்பாங்க. சூப்பரா வரலட்சுமி தானங்க இருக்கும். பிஜிஎம்மே சூப்பரா இருக்கும். வரலட்சுமி தானங்க வில்லன்னு. வில்லி வரலட்சுமியும் நம்ம சமுத்திரக்கனி வரலட்சுமி. சமுத்திரக்கனி வரலட்சுமி. அதே டைரக்டர் தான் பாலையை வச்சு கூட ஒரு படம் எடுத்திருப்பாரு, அதுவும் சூப்பரா தான் இருக்கும். என்ன படம் எடுத்தவரு? ஆமா வீரசிம்மா ரெட்டி. வீரசிம்மா ரெட்டி. வீரசிம்மா ரெட்டி அவர் தானே இது இப்ப மாஸ் ஜாத்ராவை அவர் தானே எடுத்தாரு. அவர் இல்ல மாஸ் ஜாத்ரா வந்து தமாகா டைரக்டர் சாரி. இப்ப பாலையா அடுத்த படத்தை அவர்தான் பாலையா வச்சு எடுத்துருவாங்க. பாலையாவோட அடுத்தவர் தான். ஜாட் அவர்தான். ஜாட்னு ஒரு படம் வந்துச்சுல போன வருஷம், ஜாட் அதுவும் அவர்தான். அவரும் அண்ணா கதை சொன்னாருன்னு சொன்னாங்க. ஆமா ஆமா அவரும் வந்து சொன்னாரு. கதை தாங்க, ஜாட்டு கதை தாங்க. நல்ல வேலை என்ன எஸ்கேப் போயிட்டாரு. பல்தான் ப்ரோ, அந்த சிரஞ்சீவி படத்துல கடைசியா ஜெயிலர் ரெஃபரன்ஸ் மாதிரி ஒண்ணு பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா? இதே மனசங்கர பாசல் தானே ஜெயிலர் ரெஃபரன்ஸ். ஜெயிலர் ரெஃபரன்ஸ் தான் பண்ணிருப்பாங்க. ஜாட்லாம் என்ன பண்ணிட்டா ரொம்ப நெகட்டிவ். இல்ல இப்ப முனீஷ் ப்ரோ நம்ம பேசிட்டு இருக்க, டேய் எல்லாத்தையும் இங்கேயே சொல்லி முடிச்சிருக்கடா, எனக்கு எந்த சர்ப்ரைஸுமே படம் இருக்காதுல்ல அப்படின்னு சொல்லி பிரகாஷ் வச்சுட்டு இருக்காரு. இதுலதான் ப்ரோ சர்ப்ரைஸ். நார்மல் கமர்ஷியல் படமா அவர் ஏகப்பட்ட லிஸ்ட் விட்டுட்டு ஒரு படம் கூட பார்க்காம இருக்காரு. அந்த படம் பாக்குறேன், இந்த படம் பாக்குறேன்னு சொன்னாரு, எதுவுமே பார்க்காம இருக்காரு. அவரு பரணி எல்லாம் லிஸ்டா போட்டுருந்தாங்க. எனக்கு இங்க 2-3 படம் ரிலீஸ் ஆச்சு, பட் ஷோ டைம் எதுவுமே செட் ஆகல, ஸோ போகல. பரணி ப்ரோ, நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும் ப்ரோ. நேத்து நான் காலையிலேயே அந்த புஷ்மை ஷோ ட்ரெண்டிங் பார்த்துட்டு இன்னைக்கு பரணி கிட்ட கேட்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா ஸ்பேஸ்ல எல்லாருமே அதான் கேட்டாங்க. அப்பதான் யோசிச்சேன், எல்லாருமே உங்களை பத்தி யோசிக்கிறாங்க போல ப்ரோ. நாம யோசிக்கிற மாதிரி எல்லாருமே யோசிக்கிறாங்க. இத நல்லதா எடுத்துக்கிறதா இல்ல கெட்டதா? நல்லதுதான். வெல்கம் டு பிக் லீக் பரணி. வெல்கம் டு பிக் லீக். எல்லாரும் என்னைய பத்தி யோசிக்கிறாங்கன்றது இல்ல, நான் வந்தேன் ப்ரோ, நான் உடனே மைக் வாங்கிட்டேன். ஸ்டார்டிங்ல கேட்டாதான் மைக் கிடைக்குன்னு கேட்டுட்டேன். ஆனா நான் கேட்கணும்னு நினைச்சு எல்லாரும் கேட்டுறாங்க. இந்த கருணாஸ் படத்துல ஒரு படத்துல நம்ம கேட்கலாம், எனக்கு ஒவ்வொருத்தரும் கேட்பாங்க, அது மாதிரி கேட்டுட்டே இருக்காங்க. அது ஒரு படம் இல்ல, சிலம்பாட்டம்னு சொல்லலாம். முனீஷ் ப்ரோ, நீங்க ஒண்ணுதான் பரணிட்டு வந்து ஒரு சில விஷயம் கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா ரொம்ப நாள் ஆகுது இல்ல. அஜித் ஹர்ஷித் ராணா 50 சுகுமார் அண்ணா இங்க ப்ரோ சொல்லுங்க தலைவா. சிலம்பாட்டம் படம் இப்ப இன்னைக்கு கொஞ்சம் ரீவாட்ச் போட்டேன். மொரட்டு ரீவாட்ச் ரிப்பீட் வெளிய படம் தலைவா. சூப்பர் படம் தலைவா. யுவன் பிஜிஎம்லாம் மிரட்டி இருப்பான் தலைவா. ஐயோ, இந்த மாதிரி படம்லாம் வரமாட்டேங்குது. மசாலா படம், அதுல பிஜிஎம்மும் சரி சாங்கும் சரி. அதுல அந்த பார்ட்டி சாங் இருக்கும்ல, என்னமா பண்ணலாம். ஐயோ, எல்லா பாட்டுமே அந்த படத்துல பயங்கரமா இருக்குங்க. நல்லாதான் இருக்கும். பட் அந்த பாட்டு பார்த்தா ஒரு வைப் இல்ல ப்ரோ, அந்த மாதிரி பாட்டு வரவே மாட்டேங்குதுன்ற. ஏங்க எனக்கெல்லாம் அந்த மாதிரி படமே வர மாட்டேங்குதாங்க, கடுப்பா இருக்கு. நம்மளுக்கு கடைசியா ஒரு நல்ல கமர்ஷியல் படமே இல்லைங்க. கண்டிப்பா ஒரு கமர்ஷியல் படம் அந்த படம். காமெடி, பாட்டு, ஃபைட்னு எல்லாமே மிஸ் ஆயிருக்கு. அந்த மாதிரி படம்லாம் டான்ஸ் எல்லாம் தலைவன் பீச் எடுத்துருப்பாரு. டான்ஸ் அதான் அந்த பாட்டுல டான்ஸ் தான். எப்பா என்ன கமல், அந்த மாதிரி படம் எடுத்தா இப்ப அது இதாயிரும். உங்களுக்கு தெரியுமில்ல, ஓடும் ப்ரோ. அதெல்லாம் ஓடு கமல். இவங்க எல்லாம் அப்படி இல்ல, அப்படி எல்லாம் இல்ல. படம் கமர்ஷியலா நல்லா இருந்தா போல இருக்கும் ப்ரோ. நல்லா கமல் அடிப்பாங்க, ஆனா ஓடும். ஏன் ஓடுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமில்ல, அது ஏன் ஓடுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமில்ல. கமல் அப்படி இல்ல கமல், நீங்க 5 பாட்டு வச்சு எடுக்கணும். 5 பாட்டு நல்லா இருக்கணும், ஃபைட் நல்லா இருக்கணும், அந்த படம் கமர்ஷியலா நல்லா இருக்கணும் போல்தான். கதைன்னு தான் இருக்கணும். சும்மா 5 பாட்டு வச்சா மட்டும் ஓடும், அப்படி ஓடாது. அப்படி எல்லாம் இல்லையா, இவங்க யாரும் அதை எடுக்க ட்ரை பண்றது இல்ல. நான் டிஃபரெண்டா பண்றாங்க. ஆல்ரெடி எடுத்த படத்தையே இல்ல, ஆல்ரெடி நம்ம பார்த்த படத்தையே நீங்க அதே கதையவே நீங்க ஃப்ரெஷ்ஷா நீங்க நல்ல ஒரு போர் அடிக்காம கொண்டு போனா நல்லா தான் இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன், சீரு 4-5 ஃபைட் இருக்கும், 4-5 பாட்டு இருக்கும், ரிப்பீட்டட் சீன்ஸ் தான் இருக்கும். ஆனா சீர் சூப்பரா இருக்கும். ஆனா சீர் சரியா போகல. ஆனா என்னன்னா அந்த மாதிரி படத்தை பெரிய நடிகர்கள் எடுத்தாங்கன்னா கண்டிப்பா போகும். அந்த நீ எடுத்த கதை தான், ஏற்கனவே நம்ம பார்த்த கதை தான். ஆனா சீரு மாதிரி ஒரு ஃபுல்லா கமர்ஷியல் பேக்கேஜா கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா நல்லா தான் இருக்கும். அது மாதிரி கமர்ஷியல் பேக்கேஜ் படம் வரதே இல்லைங்கிறேன்.
பிரகாஷ் நான் இப்ப நீங்க சொல்றீங்களா அதே மாதிரி ஒரு கமர்ஷியல் படம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அருள்நிதியும் ஜீவாவும் இருப்பாங்கல்ல, செம படம் அது. சூப்பரா அரசியல் சந்திப்பு எனக்கு ரொம்ப நானும் சொல்ல நினைச்சேன். தியேட்டர்ல இல்லங்க அதுல அந்த பட ரிவ்யூல நான் யாரை திட்டிருப்பேன்னு சொல்லுங்க பாப்போம். கரெக்டா எடுத்து கேஸ் பண்ணுங்க. யாரா ஒரு ஆள் கேஸ் பண்ணுங்க. ஒரே ஆளை திட்டிருப்பேன். ப்ரொடியூசரா இல்ல அது யுவன் சங்கரை திட்டிருப்பேன். அந்த படத்துக்கு நீ புதுமுகமா இருந்து எத்தனை புதுமுக படத்துக்கு பாட்டு சூப்பரா போட்டு கொடுத்து ரீச் ஆகி கொடுத்த. அந்த படத்துக்கு ஒரு 4 பாட்டு இல்ல 2 பாட்டு இல்ல ஒரே ஒரு பாட்டு பயங்கரமா ப்ரீ ரிலீஸ் ஹிட் ஆகி கொடுத்தீங்கன்னா அந்த படம் சூப்பரா போயிருக்குமே. ஏன் இந்த அநியாயம் பண்ண? சூப்பரான படம். கரெக்டா ப்ரோ? அது என்னவோ டைம் மறந்து போச்சு விடுங்க. ஆனா அது ஒரு நல்ல ஒரு 2 பாட்டு கொடுத்திருந்தாருன்னா அந்த படம் எங்கேயோ ரீச் ஆயிருக்குங்க. நல்ல படம், நல்லா இருக்கும். லாக்டவுன் எல்லாம் இல்ல, நல்ல டைம் தான். ஏதோ படம் ரிலீஸ் ஆகும் நடுவில் ரிலீஸ் பண்ணாங்க. லாக்டவுன் டைம் எல்லாம் கிடையாது. அந்த டைரக்டர் தாங்க இவரை வச்சு சித்தார்த்த வச்சு மிஸ் யூவா அந்த படம் எடுத்தார். அருள்நிதி ஸ்கிரீன் பர்சன் அதுல நல்லா இருக்கும் ப்ரோ. சூப்பரா பயங்கரமா இருப்பாரு. படத்தை பத்தி நிறைய விஷயம் சொல்லியிருப்பாரு ப்ரோ. என்னால அவர் த்ரில்லர் படமா நடிச்சு அந்த இரவுக்காயிரம் கண்களை பேரிகார்டை இழுப்பாராம். அது இழுக்கவே முடியாதான் அவரால். அதாவது ஒரிஜினலா இழுக்க முடியாது. த்ரில்லர் படத்துல கொஞ்சம் நார்மலா தானே இருக்கும் எல்லாமே, அதனால அவரால் இழுக்க முடியாது, அதெல்லாம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு. இதே கமர்ஷியல் இந்த மாதிரி படத்துல நடிக்க வந்ததுக்கு அப்புறம் கலெக்டிவ் சந்தியா போகும்போது அது அவர் புதுசா இருந்துச்சான். அடிச்சோடனே 10 பேர் பறந்து போய் விழுகுறது, பேரிகார்டு இதாகிறது, அதெல்லாம் அவருக்கு வந்து இதெல்லாம் என்ன இந்த மாதிரி இந்த மாதிரி படத்துல அப்படின்னு சொல்லுவாரு. எனக்கு அந்த படத்துல பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா, அவங்க நிறைய இடத்துல சண்டை போட்டே இருப்பாங்க. டிஃபரன்ஸ் ஒப்பீனியன் இருக்கும், மாத்தி சண்டை போட்டுக்குவாங்க. ஆனா எல்லா இடத்துலயும் சேர்ந்துதான் இருப்பாங்க. எனக்கு அது அந்த படமே எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். கலைஞர் டிவில ஒரு படம் அருள்நிதி படம் இருக்குமே, ஒரு ரூரல் என்டர்டெய்னர். அந்த படம் இவங்க இல்ல ப்ரோ, அது இல்ல. கல்வெத்தி மூக்கனா? கல்வெத்தி மூக்கனா அதுவும் நல்லா இருக்கும் ப்ரோ. அதுவும் நல்லா இருக்கும் ப்ரோ. ஏங்க அதுலதானே இவரு இருப்பாரு, அந்த நம்ம அவர் பேர் என்ன, சந்தோஷ் பிரதாப். ஆமா, அது என்ன பிரச்சனைனா அதுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடிதான் ராவண கூட்டம்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகும். கிட்டத்தட்ட 2 படத்தோட கதையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரே கதை தான். யார் யாரு ராவண கூட்டம்லாம் பார்க்கவே முடியாது. இந்த படம் பாக்குற மாதிரி இருக்கும், இது பாக்குற மாதிரி இருக்காது. ஆனா 2 படத்துல ஒரே கதை தான். ஒரே கதை தான். 2 ஃப்ரெண்ட்ஸால ஒரு ஃப்ரெண்டை கொண்டுருவாங்க, அது பழி இவரு மேல உலகம். அந்த மாதிரி ராவண கூட்டத்தோட கமல் என் வாழ்க்கையில மறக்க மாட்டேன். கமல் எனக்கும் ஞாபகம் இருக்கு. கமல் எனக்கும் ஞாபகம் இருக்கு. கமல் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அந்த படத்துல தியேட்டர்ல பார்த்த கமல். இவர் மதையான கூட்டம் டைரக்டர் தானா? ராவண கூட்டம். ஆமா அவர்தான் மதையானை கூட்டம் டைரக்டர். அப்புறம் அந்த பாட்டு எல்லாம் சூப்பரா இருக்குங்க. உண்மையாலுமே செம. ஜஸ்டின் நினைக்கிறேன் பாட்டெல்லாம் அவ்வளவு சூப்பரா போட்டிருப்பான் தலைவன். போய் உட்கார்ந்த டைட்டில் கார்டுல தெரியாம. ஆமா இறந்துட்டாரு. ஆமா ஆடுகளம் படத்துல அவர்தான் இதான் இல்ல ஃபர்ஸ்ட் எடுத்தனே அந்த பிரபுக்கு ஒரு டைட்டில் கார்டு போடும். அப்ப இருந்துச்சுடா தேர்றா பாட்டிக்கிட்டு வந்தாங்கிற மாதிரி தான் இருக்கும். மலையாள கூட்டம் நல்லா தான் ப்ரோ ஓரளவுக்கு. அது என்னமோ சொல்லுவாங்க, அது அரசியல் கூட்டம் இல்லையா, ராவண கூட்டம் சொல்றேன். ஆனா ஓரளவுக்கு ஓகே தான் மலையாள கூட்டம். மாதிரி இதாதான் இருக்கும். எனக்கு மலையாள கூட்டம் நல்லா தான் இருக்கும். அந்த படம் சூப்பரா இருக்கும். அதுல இவரோட கேரக்டர், அந்த ஒரு பேர் என்ன டக்குன்னு பேர் வேளாராமூர்த்தி பயங்கரமா இருக்கும். ரகுநந்தன் மியூசிக் நல்லா இருக்கும். ஆமா நல்லா இருக்கும் அந்த படம். பாட்டுலாம் நல்லா இருக்கும். ஜிவி பாட்டு நீங்க அப்படி போனீங்கன்னா பயங்கரமா இருக்கும் ப்ரோ. நீங்க இதுல கிடாரி கூட ஓகே, அது மதையானி கூட கிளைமேக்ஸ்ல அந்த செவுத்து மேல நடப்பாரு தெரியுங்களா, கத்தியை தூக்கி வீசிட்டு, அதெல்லாம் பயங்கரமா இருக்கு அவருக்கு. வேற மாதிரி அவர் எதுவும் பண்ணலையா? யாருங்க கிடாரி டைரக்டரா? அவர் தான் வந்துட்டு குயின் வெப் சீரிஸ் ஒர்க் பண்ணாரு கௌதம் மேனனோட. அதுக்கப்புறம் உதயநிதியோட கடைசி படம் அவர் தான் டைரக்ட் பண்றதா இருந்துச்சு. ஒரு படம் அது ஒரு சூப்பர் கதை. அதுவும் ஒரு பொலிட்டிக்கல் கதை. ஆனா அது பண்ணல அவர். அதுக்கப்புறம் எங்க போனாரு? பயோபிக் தானே ப்ரோ? அஜய் ப்ரோ அவரோட அவங்க அப்பா ஒரு பயோபிக் தானே சொல்லியிருந்தாங்க. பயோபிக் இல்ல, ஒரு இன்சிடென்ட் அப்படின்னாங்க. அந்த டைம்ல சரியான படம். கோட் மியூசிக்லாம் பயங்கரமா இருக்கும். ஆமா கிடாரில தர்புகா வேற லெவல். பாட்டுலாம் செமையா ப்ரோ. இந்த சிரஞ்சீவி பாபி கொல்லி படத்துக்கு மியூசிக் ஏஆர் ரஹ்மானா ப்ரோ? ஒரு நியூஸ் பார்த்தேன், அது உண்மையா? ஆமா 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 ப்ரோ. தமனுக்கே போயிருக்கலாமே, நல்லா இருக்கும். இல்லைன்னா அனிருத்து. உண்மைதான். அது ஏதோ ஃபுல் அண்ட் ஆக்ஷன் படம் போல. அது வந்து எப்படி, அது வந்து இதனால இவரு நம்ம என்ன ஒரு படம் பண்றாரு ராம்சரண், பெட்டின்றனால அந்த அப்படியே அங்க போயிட்டாரு பாய்.
இல்ல பாபி கொல்லி படமும் அந்த பிளட் பாத் தான். அந்த தசரா டைரக்டர் அதுவும் கொஞ்சம் பிளட் பாத் மாதிரி தான் இருந்துச்சு. 2 படமும் அவர் அது அடுத்தடுத்து அதுதானே. ஆனா DSP ஃபர்ஸ்ட் என்ன ப்ரோ வந்து பண்ணாரு பாபி சொல்லுங்களேன். படம் தான் வரும் பல்தான், அதுக்கப்புறம் தான் தசரா டைரக்டர் படம். ஆனா 2மே அந்த பிளட் பாத்தோட தான் போஸ்ட் ஆமா இருக்காங்க, அதை ஆமா, சொல்றேன். பாபி கொல்லி படம் அவ்வளவுதான் ப்ரோ இருக்காது பல்தான், அது கொஞ்சம் கமர்ஷியல் படமா DSP இருக்கும். என்ன ப்ரோ ஆனாரு? DSP அவர் ஒன்றும் ஹீரோ தெலுங்கு ஆயிட்டாரு, படத்துக்கு மியூசிக் போடுற அவர் மாதிரி ஹீரோ தெரியலையே. ஆயிட்டாரு. டிஎஸ்பி எல்லம்மான்னு ஒரு படம் பண்றாரு. எல்லாமா 2 நாளுக்கு முன்னாடி தானே ஒரு போஸ்டர் வந்துச்சு, ரக்ஷித் செட்டி மாதிரியே Poster வந்துச்சு. உட்காந்துருந்தாரு. பார்க்கல நீங்க? இல்ல ப்ரோ, போயப்பட்டி படத்துக்கு முன்னாடி அவர் தான் மியூசிக்கு. இந்த டைரக்டரும் அவர், சுகுமார் படத்துக்கும் அவர் தான். இப்போ யாரும் அவர் யூஸ் பண்ற மாதிரி தெரியலையே. சுகுமார் கண்டிப்பா அவர் தான் யூஸ் பண்ணுவார் குரு. அடுத்த எப்பயுமே சுகுமார் வந்து அவர் தான் யூஸ் பண்ணுவார். அது யாரா இல்ல ப்ரோ, ப்ரொடக்ஷனுக்கும் டிஎஸ்பிக்கு தான் அந்த டைம்ல பிரச்சனை. அப்புறம் ஏன் சாம்சி எஸ்ட போனாங்க கமல்? ஆஹா, அது ப்ரொடக்ஷன் கூட தான் பிரச்சனை விஷால் ப்ரோ. சுகுமார் கூட இல்ல ப்ரோ, பிரச்சனை அப்புறம் இல்லையே. எப்படி bro, இல்ல ப்ரோ, மறுபடியும் அவர் ஜேம்ஸ் பேசுறது போவார், டிஎஸ்பி கிட்ட தான் போவார். அவர் டிஎஸ்பி தான் போவார். விஷால் ப்ரோ, நீங்க என்ன பாருங்க, அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் வந்தாலும் அது டேவிட் தான். சுகுமார் தேவி எல்லாம் படம் பண்ண மாட்டாரு. நீங்க என்ன பாருங்களேன், அது ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு இல்ல bro, அவருக்கு தான் பிரச்சனை. அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றது மைத்ரி தானே ப்ரோ? ராம்சரண் படத்தை. ஆமா, ராம்சரண் ப்ரோ மைத்ரி தான். சமாதானம் ஆயிப்பாங்க. அப்புறம் எப்படி சமாதானம் ஆயிப்பாங்க. எது ராம்சரண் சுகுமார் படமா? ஆமா, ஆமா. ராம்சரண் சுகுமார் படம்னா அது டிஎஸ்பியா தான் இருக்கும். மைத்ரி ஏன்னா தான். அந்த படம் ட்ரிபிள் ஆர் அப்பயே பாதி எடுத்து வச்சுட்டாங்க. அது தெரியும்ல அந்த கதை. தெரியும் ட்ரிபிள் தெரியும். ஆர் அந்த லுக்ல இருந்தப்பயே ஓப்பனிங் ஆமா, சீக்வன்ஸ் ஆமா. எடுத்தாச்சு. ராஜமௌழி சொல்லியிருப்பாரு. அவர் அப்ப அந்த ராம்சரனுக்கு ஒரு ப்ரோ கேம் சேஞ்சர் மாதிரி ஒரு பண்ணிட்டு அவருக்கு முதல் பெட்டியில ஒரு கம்பேக் வரட்டும், அதுக்கப்புறம் பாவங்க அவரு. திரிவிக்ரம் படம், முருகன் படம் வந்து அல்லு அர்ஜுனா இல்ல என்டிஆரா ப்ரோ? 2 நியூஸ் போய் மாறி மாறி வருது. அதுதாங்க எனக்கு அப்படிதாங்க 2 நாளா மாத்தி மாத்தி சொல்லிட்டே இருக்காங்க. அதுக்கு முன்னாடி திரிவிக்ரம் வந்து வெங்கடேஷ் வச்சு படம் பண்றாரு, AK-47. இல்ல ப்ரோ, ஆல்ரெடி வந்து அந்த படத்தோட ப்ரொடியூசரே ஒரு தடவை சொல்லியிருப்பாரு, அந்த திரிவிக்ரம் படம் வந்து ஒரு கடவுள் பத்தி படம் தான், அது வந்து டிஃப்ரெண்டா இதுவரை சொல்லாம வேற ஒன்னு எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ப்ரொடியூசர் கூட ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு அதை. அவர் வேற தானே இந்த படம் ப்ரொடியூசர் சூர்யா பாட்டி நாகவம்சி தான். இதுதான் பரவாயில்ல சொல்லியிருப்பாரு. இந்த வார் 2 ஒன்னு சொன்னார்ல, அந்த நாகவம்சி தான். அவங்கதான் ப்ரோ பாவம் ப்ரோ அவரு. இந்த படத்தோட பிரஸ் மீட்ல வந்து 2020க்கு அப்புறம் இதான் சாட்டிஸ்பாக்சான சங்கராத்தின்னு சொல்லிட்டு போறாரு பாவம். போன வருஷம் டாக்கு நல்லாதான் ஓடிச்சு, ஆனாலும் அது ஏதோ சொன்னாரு, அது காரணமும். ஆமாங்க, போன சங்கராந்திக்கு தான் தாக்கு ஓடிச்சு. அதுக்கப்புறம் இந்த இன்னுமே பெருசா போலையே. அதுக்கப்புறம் போன வருஷம் நிறைய படம் அவருக்கு காலவாரி விட்டுருச்சு. எல்லாமே காலவாரி விட்டுருச்சு கமல். எதுவுமே இல்ல, எல்லாமே காலவாரி கிங்டமும் பெருசா போல. அதுக்கப்புறம் இது மாஸ் ஜாத்ராவும் போல, வார் 2வும் போல, மாஸ் ஜாத்ரா எல்லாமே இதுதான். சூர்யா படத்துல அதுலயா எழுந்தி வரட்டும். அதுவும் கருப்பும் டேட் கிளாஸ் ஆகுமா ப்ரோ? 2மே கிட்டத்தட்ட சம்மர் போயிரும் போலயே. கருப்பு இப்போதைக்கும் சம்மர் தான் போகும்னு நினைக்கிறேன். கருப்பு அப்டேட்னா பிரகாஷ் என்ன சொல்லுவாரு ப்ரோ? மரணி ப்ரோ இருக்கீங்களா? ஆர்ஜே பாலாஜி சொன்னாரு, பாத்தீங்களா? ஆர்ஜே பாலாஜி பெரிய அப்டேட் சொல்லிட்டு போனார்லங்க. அது தெரியும் ப்ரோ. இல்ல ஒரு கெஸ், அது சம்மர் நோக்கி தான் போகிற மாதிரி இருக்கு. கெஸ் கூட பண்ணாதீங்கன்னு தான் அவர் சொல்லிட்டு போறாரு. எதையுமே பண்ணாதீங்க. 473 தடவை இது வரைக்கும் போஸ்ட் போட்டோம். எனக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும், இந்த பிசாசு 2, துப்பறிவாளன் 2, அதுக்கப்புறம் தேசிங் ராஜா பார்ட் 2, இந்த 3 என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு? வரும் ப்ரோ. அது ரிலீஸ் ஆயிடுச்சு. நீங்க பாக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பாக்கலாம். நல்ல படம் தான், நல்லா தேசிங் ராஜா ரிலீஸ் ஆகிடுச்சு. ஃபன் பண்றீங்களான்னு சத்தியமா தெரியல, கேக்குறேன். ரிலீஸ் ஆகிடுச்சு ப்ரோ. கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க. கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க. போன வருஷம் தான் அந்த பிரஸ் மீட்ட பத்தி கூட பிரகாஷ் ப்ரோ பேசியிருப்பாரு. சீரிஸா ரிலீஸ் ஆகிடுச்சு. நீங்க ஜஸ்ட் ஓடிடில போய் செக் பண்ணி பாருங்க. பிரம்மாண்டமான படம், போய் பாருங்க. ஓகே ப்ரோ, சத்தியமா தெரியல ப்ரோ, அதான் நான் கேட்டேன். என்ன ஜூலை போன வருஷம் தான் ரிலீஸ் ஆச்சு. ஜூலை ப்ரோ. கூகுள்ல பாத்துட்டு வரேன். ஜூலை தான் ரிலீஸ் ஆச்சு. ஆமா, போன வருஷம் தான் ப்ரோ. உறுதியா தெரியும். கமல் ஹைலைட் என்ன தெரியுமா? மரணி ப்ரோ இருக்கீங்களா? ஹைலைட் என்ன தெரியுமா? பிசாசு 2 வராது இப்போதைக்கு.
ஓகேவா? ட்ரெயின் வேணா வரும். இன்னொரு படம் துப்பறிவாளன் 2 கேட்டீங்கன்னா எப்பவுமே வராது. துப்பறிவாளன் 2 அது எப்பவுமே வராது. அது வாய்ப்பே அது ரெண்டு கிடையாது. பேத்துக்கும் பிரச்சனை ஆயிருச்சு ப்ரோ. இல்ல அதுக்கப்புறம் அவங்க வெளியே வந்து விஷால் டைரக்ஷன்ல அவர் ஆரம்பிச்சு அவர் லண்டன்ல போய் லொகேஷன் பார்க்க சொல்லிட்டு அதுல ஒரு 6 மாசம் போச்சு. அப்புறம் லொகேஷன் பார்த்துட்டு ஒரு 6 மாசம் மகுடம் போச்சு. அப்புறம் பார்த்தோன்னே ஷூட்டிங்கே போகாம ஒரு 6 மாசம் போச்சு. அதுக்கப்புறம் வேற ஒரு படம் ஆரம்பிச்சு அதுல போய் இப்ப அபிஷியலா ஒரு டெபியூட் டைரக்டரா அந்த மகுடம் அந்த படத்தின் மூலமா அறிமுகமாறாரு. மகுடம் துப்பறிவாளன் 2 கனவு படம் சும்மா சொல்லிட்டு இருப்பாரு தவிர அதை வந்து எடுக்க மாட்டாரு, எடுக்கவும் முடியாது. அவர் எடுக்க முயற்சி பண்ணி சரியா வரணும்னு சொல்லி விட்டுட்டாரு. அது கெட்ட பேர் ஆக்க வேணாம்னு சொல்லி விட்டுட்டாரு. ஏன்னா அவர் தயாரிப்பு அவர் பணம் அப்படிங்கிறனால சேஃபா ப்ளே பண்ணிட்டார். அந்த படம் எடுக்க போறேன் கனவு படம் சொல்லியே ஓட்டிடலாம், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அது வராது. ப்ரோ மொத்தம் நீங்க அந்த கேட்டதுல 2 முடிஞ்சு 1 வராது. ப்ரோ அந்த விசால் கலைப்புலி படம் ஏன் ப்ரோ எல்லாரும் ட்ரெயின் பழைய ரிலீஸ் படம் பண்ணாம வச்சிருக்காரு? அதை விட வேற என்ன OTT கேட்டாங்களா யாரா? அது தெரியல, ஒரு அமௌண்ட் வச்சு அப்புறம் ரிலீஸ் பண்ணுவாராம் ப்ரோ. வேற யாரும் நடுவில் ஏதாவது கேட்டாங்க இப்ப? இல்ல ப்ரோ அந்த விசால் விண்டேஜ் விசால் மூவி இருக்குல்ல, சண்டைக்கோழி, தாமிரபரணி, திமிரு, ஆமா, இதெல்லாம் விட ஒரு ஸ்பெஷல் கமர்ஷியல் படம் மலைக்கோட்டை எப்படி ப்ரோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? சூப்பர் படம் ஐயோ, ப்ரோ. மலைக்கோட்டை தயவு செய்து விட்டுருங்க bro. மலைக்கோட்டை தான் எடுத்துட்டு வராதீங்க தயவு செஞ்சு. இல்லைங்க. லிஸ்ட்ல சேர்த்தாதீங்க. அது ப்ரோ அது காமெடி சூப்பரா இருக்கும் ப்ரோ. மட்டும்தான் ஞாபகம் வச்சுக்க முடியும் சில படங்கள்லாம். இல்லைன்னா மறந்துடணும். அந்த மாதிரி படம் தான் அதெல்லாம். நல்லா தானே ப்ரோ பிடிக்காதா? இருக்கும் மலைக்கோட்டை. என்ன பிரகாஷ் ப்ரோ? காமெடிக்கு பார்க்கலாம், கமல் காமெடி தவிர படத்துல ஒண்ணுமே இல்ல. திருச்சியில எடுத்த படம் சொல்லி அப்புறம் திருச்சியில எடுத்த படம் பெரும்பாலும் ஒரு குறிப்பிட்ட பீட்டுக்கு அப்புறம் ஃபெயிலியர் ஆக ஆரம்பிச்சு. அதுல அந்த படமும் அந்த படத்துல தான் ஸ்டார்ட் ஆச்சு. எனக்கு அதுக்கு முன்னாடி திருச்சி எடுத்த ஷூட்டிங் ஹிட் ஆயிட்டு இருந்துச்சு. சத்திரியன் ஞாபகம் இருக்கா பிரகாஷ்? சத்திரியன் இல்லைங்க அதை சொல்றேன். அதுக்கப்புறம் சத்திரியெல்லாம் சந்து சந்துலாம் பூந்து எடுத்தாங்க. ப்ரூஸ்லி ஒரு படம் திருச்சியில தான் முழுக்க எடுத்தாங்க. ஆனா பாத்தீங்கன்னா ப்ரூஸ்லியா? சென்னையில ப்ரூஸ்லி ஒரு படம் ஜிவி விஜய் பிரகாஷ் படம். டைரக்டர் அந்த படம் வந்து அது கிரீடம் ஸ்டுடியோ ஷூட்டிங் பண்ணவே இல்லைங்க. பாலகரன் சும்மா பஸ் ஸ்டாப் போட்டிருப்பாங்க, ஏதோ ஒரு ஊர்ல போட்டிருப்பாங்க. பெரும்பாலான படங்கள் வந்து திருச்சியில நடக்காது. அந்த திருச்சி நடக்காம காமிப்பாங்க. அதெல்லாம் கொஞ்ச நாளா சீட்டு ஷூட்டிங் பண்ணாங்க திருச்சியில. சத்திரியன் வந்து பெரும்பாலும் திருச்சியில எடுத்தாங்க. உங்களை காப்பாத்துச்சுல அது எடுத்தாங்க. அதை சொல்றேன். ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு அப்புறம் ஃபெயிலியர் ஆகி போர் தொழில் தான் கடைசியா திரும்ப வந்து பரவாயில்லடாப்பா அப்படிங்கிற அளவுக்கு ஆக்கி விட்டுச்சு. இன்னைக்கு அதுக்கப்புறம் திருச்சியில பெரும்பாலும் ஷூட்டிங் பண்ணல. இப்போ ஒரு படம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, பாப்போம். பிரகாஷ் ப்ரோ கீழே கமெண்ட் செக்ஷன்ல பரணி ப்ரோக்காக ஒரு ட்வீட் வந்திருக்கு, அதை பத்தி நீங்க சொல்லுங்க. இல்ல அததாங்க நான் அப்படியே வந்து பரணி கூப்பிட்டே இருக்கேன். அவர் இருக்காரா இல்லையான்னு தெரியல. புரியல. ஒரே நேரத்துல 2-3 பேர் பேசிருக்கீங்க. அது வருண் பேசியிருக்காரு. அவரு நம்ம என்ன சொல்ல வர சொல்லும் போதெல்லாம் கமல் ஏதோ சொல்றாரு. ஆனா கமல் சொல்றதா கேக்குது. வருண் ப்ரோ கொஞ்சம் வாய்ஸ் சத்தமா பேசுங்க. கமல் வாய்ஸ் ஆகுது. இல்ல கோக்கு அடுத்து அவர் படம் பண்ணாரு, ருத்ரமா ரௌத்ரமான்னு தெரியல எனக்கு. அந்த ஸ்டோரி எனக்கு பிடிச்சது. பட் அந்த க்ரூ மட்டும் அந்த அந்த என்னது அவன் பேரு, கௌரி கௌரி சென்றாயன். கரெக்ட், சென்றாயன். அவரை போட்டது மட்டும் எனக்கு கொஞ்சம் அது அன்கம்ஃபர்டபுளா இருந்தது. பட் மத்தபடி அந்த படம் எனக்கு நான் லைக் பண்ணது. இல்ல அந்த படம் வந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. பட் அந்த படத்துல அந்த ஒரு விஷயத்துல வந்து ஒரு விஷயம் சொல்லணும். எப்படின்னா எத்தனை பேர் பாத்திருக்கீங்க, எத்தனை பேர் ரியல் லைஃப்ல தெரியல. இது எப்படி ரியல் லைஃப்ல போனா சிக்கலாகுமான்னு தெரியல. பட் வந்து படங்கள்ல வேணா மிகப்பெரிய ஆஜானு பாகுவா இருக்க ஒரு ஆளு மிகப்பெரிய சம்பவம் பண்ண ஆளா இருக்கலாம், ஓகேவா? ஆனா ரியாலிட்டியில அப்படித்தான் இருக்கணும்னு அவசியமே இல்லை. எங்க தெருல ஒருத்தன் கொசு, அவன் பேரே கொசு, ஓகேவா? பேரே கொசு தான் அவன் பேரே. ஆனா பாக்குறதுக்கு கொசு மாதிரி ரொம்ப ரொம்ப டம் தோண்டுதான் இருப்பான். ஆனா இருக்கையிலேயே அவன் தான் வந்து அதிக ஒரு விஷயம் சொல்றாங்கல்ல, அதிகமா பண்ணது அவன் தான். ஆமா அதிகமா அவன் மேலேயே கிட்டத்தட்ட ஒரு 48 கேஸ்க்கு மேல இருக்கு. அதுல இந்த கேஸ் மட்டுமே அவன் ஒரு 12-16 அவன் மேல மட்டும். ஆனா அவன் பாத்தீங்கன்னா ரொம்ப இந்த சென்ட்ராயனோட மோசமா இருக்கும். கொக்கி குமார் இருக்கேன் நமக்கு எக்ஸாம்பிள். கொக்கி குமாரே அப்படிதானே. அதுக்கு இல்ல நிறைய பெரும்பாலான ஆட்கள் பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஆட்கள் தான் அதுல அதிகமா இருக்கிறாங்க. அதனால வந்து அந்த படத்துல வந்து கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் அந்த படம் கொஞ்சம் வித்தியாசமா எடுத்திருப்பாரு டேரக்டரை. இதற்குத்தானே ஆசைப்பட்ட இப்ப டேரக்டரா அவரா அப்படின்னு பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். அந்த படம் தான் ஃபர்ஸ்ட் ரவுத்ரம், அதுக்கப்புறம் தான் இது இதற்குத்தானே ஆசைப்பட்ட பாலகுமார். ஆனா ரெண்டுக்குமே சம்பந்தமே இல்லாத மாதிரி மேக்கிங் இருக்கும். சீன்ஸ் எனக்கு அதுல வந்து ரொம்ப பிடிச்சா ஜேபி இருக்காருல்ல, ஜெயபிரகாஷ், அவர் பாத்தீங்கன்னா ஜீவா வாங்க போனதான் கடைசி வரைக்கும் பேசுவார் அப்படிங்கிற மாதிரி. அதாவது அதையும் நான் சில பேர்த்துல பாத்திருக்கேன். ஒரு ஃபேமிலியில இப்ப எங்க அப்பா வந்து எங்க அம்மா இப்ப 2 பேருமே என்ன வந்து சின்ன பிள்ளைல வந்து நான் விவரம் தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பேர் சொல்லி கூப்பிட்டது இல்லை. பெரியவனே சின்னவன் தான் கூப்பிடுறேன். அதுக்கு மேலே கூப்பிட்டதே கிடையாது. பேர் சொல்லி கூப்பிட்டது எங்க அப்பா இப்ப 2019 இருந்தாரு எங்க அப்பா. அது வரைக்குமே என்ன பேர் சொல்லி கூப்பிட்டது இல்லை. பெரியவனே தான் கூப்பிட்டுருக்காரு தவிர அவர் என் தம்பியும் அவர் சின்னவனே தான் கூப்பிட்டுருக்காரு. பேர் சொல்லி 2 பேரும் கூப்பிட்டதே கிடையாது. லைஃப்ல என்னைக்குமே கூப்பிட்டது கிடையாது. நாங்க அதே மாதிரி எங்க அம்மா 2006 இறந்துட்டாங்க. எங்க அம்மா பேர் சொல்லி கூப்பிட்டது கிடையாது.
பெரும்பாலும் பெரியவனே சின்னவனே தான், பெரும்பாலும் எல்லா நேரமுமே. அது மாதிரி ரொம்ப வித்தியாசம். எங்க ஊர் பக்கம் நிறைய பேர் அப்படிதான் பண்ணுவாங்க. பேர் சொல்லி கூப்பிட மாட்டாங்க, வாங்க போங்கம்பாங்க. பிரகாஷ் அது அந்த ஒண்ணு ஜெயபிரகாஷ் மறந்துட்டீங்க, கேரக்டர் அந்த படத்துல படுத்துட்டு மாலை மங்கும் நேரம் பாட்டை விட்டுட்டீங்க போங்க. என்ன போங்க, அது தனி, அது தனி ஸ்பெஷல். அந்த அதுல கார்த்திக் மாஸ்டர் இவரா அந்த கணேஷ் ஆச்சாரியா தான் அந்த படத்துல வருவாரா ஒரு சீனுக்கு? கணேஷ் ஆச்சாரியா வருவாரு, கணேஷ் ஆச்சாரியா வருவாரு. கணேஷ் ஆச்சாரியா அதுல கேங்ஸ்டர் அந்த பாட்டு ஒரு நல்லா bro, இருக்கும். அந்த ரொம்ப குண்டா இருப்பாரு அவரை சொல்றீங்களா? அவர் பேர் தான் அதான். பெரிய டான்ஸ் மாஸ்டர் ப்ரோ. ஹிந்தில அதான் ப்ரோ அந்த கோலி மாதிரி கேங்ஸ்டர் சாங் இருக்குல்ல, செம்மையான டான்ஸ் மாஸ்டர். பெரிய டான்ஸ். தமிழ்ல 5 படம் பண்ணிருக்காரு, டான்ஸ் பண்ணிருக்காரு. வேற லெவல் சகோ அவர்தான். அவர் அந்த டான்ஸரா விட எனக்கு அந்த சீரியல்ல தான் ரொம்ப தெரியும்பா. இந்த பாட்டு அவர்தான் நினைக்கிறேன். எனக்கு ஆச்சரியமா இருக்கு அண்ணா, அந்த அசல் படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு குதிரைக்கு தெரியும். அந்த ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கும், லிரிக்ஸ் அந்த வைரமுத்து வந்து அது வந்து வேற மாதிரி எழுதிட்டு பயங்கரமான ஒரு லிரிக்ஸ். அதுக்கு அவர் தான் கொரியோகிராஃபி, அதுவும் அவர் தான் கொரியோகிராஃபி. இன்னொரு பாட்டு அந்த படத்துல அவர் தான் கொரியோகிராஃபி, 2 பாட்டு அவர் தான் கொரியோகிராஃபி. எனக்கு அவர் கொரியோகிராஃபி ஸ்டைல் தனி, அதை பாட்டை விட்டுருங்க. ஆனா அந்த லிரிக்ஸ் ஒண்ணு, அதுக்கப்புறம் அது சுருட்ட வச்சு ஒரு ஸ்டெப் ஒண்ணு போட்டிருப்பாரு. அது கணேஷ் ஆச்சாரியா, மைண்ட் ஃபுல்லா கணேஷ் ஆச்சாரியா மைண்ட்ல தான் இருக்கும். ஏன்னா அதே அவர் அந்த ஸ்டெப் அவர் தான் போடுவாரு, அது அப்படியே போட்டிருப்பாரு. அது நல்லா இருக்கும். அண்ணா லிரிக்ஸ் தான் என் தலைவன் என்ன ரேஞ்ச்ல எப்பா நேத்து ஒரு ட்வீட் போட்டிருந்தோம்ல, அந்த 2000 பீரியட்ல 2010 வரைக்கும் நம்ம பீரியட்ல போட்டிருக்கோம், குறிப்பிட்ட பீரியட்ல சாங்ஸ் எல்லாம். ஏன்னா நேற்று வந்து ஒரு 9 மணிக்கு ஒரு பாட்டு கேட்க ஆரம்பிச்சேன். அப்படியே போயிட்டு இருக்கு, பாட்டு கேட்க 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 யூடியூப்ல போட்டு லிரிக்ஸ் குறிச்சி செஞ்சாங்க. பயங்கரமா இருந்துச்சு, பிள்ளைங்க அப்படி லிரிக்ஸ் வருது. சரி வருண் ப்ரோ சொல்லுங்க. பிரகாஷ் ப்ரோ, உங்ககிட்ட ஒரு ஆஃப்டர் வீக் ஒரு கொஸ்டின். ஐ திங்க் திருநெல்வேலி மெகா ட்வீட் அப் நீங்க ஒரு டைம் போயிருந்தீங்கல்ல, ஞாபகம் இருக்கா? ஆமா வந்து ஸ்விஃப்ட் கார்ல நீங்க போனீங்க ஃப்ரெண்ட்ஸோட. கார்லாம் மறந்துச்சு, போனேன். ஆமா வந்தேன், கடைசியில ஒரு இது போனேன். நான் சொல்லுங்க என்ன ஆயிடுச்சு? உங்க பக்கத்துல நான் தான் உட்காந்துருந்தேன் பின்னாடி சீட்ல. கார்ல உங்க பக்கத்துல உட்கார்ந்து இவர் தானா? என்ன போங்க பிரகாஷ். இல்ல உண்மையாலுமே தெரியல, தெரியல. நீங்க பேர் அது மாத்திருக்கீங்கன்னு தெரியல இப்ப. ஆமா ப்ரோ, பேர் ஆக்சுவலி நேமே மாத்திட்டேன். அந்த கல்யாணம் ஆகலன்னு சொல்லி நியூமராலஜிக்காக பேரே மாத்தி விட்டாங்க ஒரு ஜோசியர் சேர்ந்து. அதை என்னங்க சொல்றீங்க? யாரும் தெரிய மாட்டேங்குது, இவர் பேரே மாத்திட்டு வந்துட்டு பேர் மாத்திட்டு வந்துட்டீங்களா? சூப்பர். இல்ல ப்ரோ, ஒரு இடத்துல ஒரு அந்த வேலை ஒரு பிக்கப் பண்ணிட்டோம். ஒரு இடத்துல வெஹிக்கல் ஸ்டாப் பண்ணி சாப்பிட்டு அங்க போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு நல்லா இருந்தது. பூனையாருன்னு சொல்லி ஒரு ஐடியா இருந்தது. ஞாபகம் இருக்கா ப்ரோ அவரு உங்களுக்கு? ஞாபகம்லாம் இருக்கு. நீங்க அந்த போட்டோ இன்னமும் சேவிங்ல தான் இருக்கு. அதனால நீங்க எந்த காஸ்டியூம் சொல்லுங்க, நான் எடுத்துருவேன் இப்ப போட்டோதுக்கு. ப்ரோ உங்க பக்கத்துல உட்காந்துருப்பேன், ரொம்ப ஒல்லியா இருப்பேன். அந்த கார்லயே ஒல்லியா இருந்தது நான் மட்டும்தான், உங்களை தவிர. நான் போட்டோ பாத்துக்கிறேன் விடுங்க. அப்புறம் பரணி மாதிரி ஒண்ணு சொல்லணும்னு நினைக்கிறேன். பரணி ப்ரோ, நான் இன்னைக்கு ஒரு படம் பார்த்தேன் ப்ரோ. அவரை நாங்க அப்படியே வந்து கூப்பிட்டு இருக்கிறோம். எதுக்கு கூப்பிடுறீங்க பல்டான்? என்ன ஆச்சு? இருக்குதுல கமெண்ட் செக்ஷன் பாருங்க, கமெண்ட்ல ஒரு நிமிஷம் பாருங்க. நான் பார்த்தேங்க, நான் பார்த்துட்டு அமைதியா இருக்கேன்ல, அந்த மாதிரி நீங்களும் பார்த்துட்டு அமைதியா இருங்க. சொல்லுங்க, உங்க பிரதர்ஸா இல்ல ஃபாதர்ன்னு சொன்னா என்னன்னு சொல்லுங்க. ஒரு டேஷும் இல்ல. கமெண்ட்ல ஒருத்தர் உங்க போட்டோல எடுத்து போட்டு பரணி இப்ப வர வர அதிகமா கெட்ட வார்த்தை யூஸ் பண்றாருங்க. அதிகமா நேத்து இப்பதான் 3 தடவை டேஷ் இல்ல டேஷ் இல்ல திலீப்போட கம்பேர் பண்ணா கோவம் தானே வரும். திலீப்போட கம்பேர் பண்றாங்களே என்ன? சரி ரைட் ஓகே. இப்பதான் அந்த கமெண்ட பாத்துட்டு வரேன், இப்பதான் பாத்துட்டு வரேன். சம்பந்தமே இல்ல, எப்படி சம்பந்தமே இல்லையே. என்ன ஆங்கிள் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கு. அந்த தாடியை வச்சு சொல்லியிருப்பாங்க. பிரகாஷ் ப்ரோ, நான் கேக்குறேன், இதான் நினைக்காதீங்க. கருப்பு உங்க இதுல எப்பதான் ரிலீஸ் ஆகும்னு சொல்லுங்க ப்ரோ. அப்டேட் கேட்டுறாதீங்க அப்படின்ட்டாரு அவரு. அது என்ன சொல்லிட்டாருன்னா ப்ரோ அதை விடுங்க, அதெல்லாம் விடுங்க. உங்களோட எதிர்ப்பு எப்ப வரும்னு உங்களுக்கும் ஒரு கெஸ்ட் இருக்கும்ல, இப்ப ரிலீஸ் ஆகும். அது மார்ச் மாசம் ரிலீஸ் ஆகும். மார்ச் மாசம் ரிலீஸ் இல்ல, மார்ச் மாசம் ரிலீஸ் ஆயிரும் படம். எல்லாம் நிறைய பேர் ஏப்ரல் மேன்னு சொல்லி போறாங்க. எனக்கு தெரிஞ்சு மார்ச் மாசம் ரிலீஸ் ஆயிரும் படம். நான் கரெக்டா சொல்லணும்னா பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக், அந்த ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து சூர்யா ஃபேன்ஸுக்கு சந்தோஷமா தான் இருக்கும் எல்லாமே. ஏன்னா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீக் வந்து கருப்பு செகண்ட் சிங்கிள் அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும், அதுல ரிலீஸ் டேட் வந்துடும் ஆர்ஜே பாலே சொல்லிட்டாரு. மார்ச் மாசம் வந்து படம் ரிலீஸ் ஆகும். பிப்ரவரிலேயே கடைசியில அதுக்கு ஆறுதல் பரிசு மாதிரி மௌனம் பேசியதை வந்து ரீரிலீஸ் பண்றாங்க.
மே மாசம் இல்ல ஏப்ரல் அந்த எண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த எலெக்ஷன் டேட்டை பேஸ் பண்ணி அயன் படத்தோட ரீலீஸ் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. அப்புறம் இந்த கருப்பு ரிலீஸ் டேட் போட்டாங்கன்னா அடுத்த கொஞ்ச நாள்லயே பாத்தீங்கன்னா சூர்யா 46 டைட்டில் பிளஸ் அதோட ரிலீஸ் டேட் போட்டுருவாங்க. சூர்யா 46 அந்த இதுல நெருங்கி வரும்போது 47 அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். 47 எல்லாமே இப்போ இது மாதிரி எல்லாம் பேக் டு பேக் இல்லை. ஆனா என்னன்னா கருப்பு வந்து வழி விடணும். எல்லாம் கருப்பு வர வழி மறைக்காதேங்கிறாங்க. ஆனா ஆக்சுவலா வழி மறைக்கிறதே கருப்பு தான் மத்தவங்களுக்கு. இல்ல நான் சொல்ல யாரு வழி மறிக்கிறதே கருப்பன் தானே. என்னன்னு ஐயோ கடவுளை போங்க. ப்ரோ இந்த ஜனநாயகன்னு ஒரு படம் அதோட அப்டேட் ஏதாவது இருக்கா? நாளை வந்து கோர்ட்டுக்கு வந்து ஹியரிங் வருதா? நாளைக்கு வந்து 19ஆம் தேதி. நாளை மறுநாள் 20ஆம் தேதியா? டேட்டை மாற்றணும். 20ஆம் தேதி. நாளைக்கு டேட்ல லீவு தொடர்ச்சியா லீவு வந்தா பெரிய கன்ஃபியூஷன் அது. இப்ப என்னன்னா லீவு மாதிரி இல்ல, ஞாயிற்றுக்கிழமை மாதிரி இல்ல, ஞாயிற்றுக்கிழமை அது ஒரு சாதாரண நாள் மாதிரி இருக்கு. அது ஒரு செருப்புல போயிட்டு இருக்கு. 20ஆம் தேதி வந்ததுக்கு அப்புறம் அப்ப ஒரு முடிவு தெரிஞ்சு அதுல ஒரு 3 ஆப்ஷன் சொல்லியிருக்கிறாங்க. அவருக்கு இந்த ஆக்சுவலா இதுல வேற ஒரு தானு வந்துட்டு கலைப்புலி தானு வந்துட்டு 23rd ஏதோ ஐ திங்க் தெரி படம் ரிலீஸ் பண்றதா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. அதுக்கும் போட்டு அடிச்சுட்டு இருந்தானுங்க, நீ எதுக்கு இந்த டைம்ல தேவையில்லாத விஷயம் பண்ணிட்டு மாதிரி. அது கரெக்ட் தான் வருது கடைசியில தான் வருது ப்ரோ. வருண் ப்ரோ அதான் நீங்க லேட்டா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வருண் ப்ரோ தேசிங் ராஜா 2க்கு ஷாக் ஆகுறீங்க, தெரிக்கு ஷாக் ஆகுறீங்க. தெரியலாம் இங்க போட்டு டிஎல்ல போட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க தேசிங் ராஜா 2 எப்ப நேரம் வந்து கேக்குறீங்க. அந்த படம் நான் பாருங்கன்ற நல்லா இருக்கும், உண்மையான நல்ல என்டர்டைன்மெண்ட். இவங்க சொல்றதெல்லாம் கேட்காதீங்க, ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க. ப்ரோ சத்தியமா தெரியல, அதான் நான் கேட்டேன். நல்லா இருக்கும் பாருங்க. ஒரு ரெண்டு இது இருக்கும், 2 போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும். அந்த இன்ஸ்பெக்டருக்கு இந்த இன்ஸ்பெக்டருக்கு தான் சண்டே சூப்பரா இருக்கும். ஒரு கேட்டனோஸ் கேம் மாதிரி தனியார் மாதிரி இருக்கும், போய் பாருங்க. ஆமா நல்ல ஒர்க் பண்ணியிருந்தாங்க. நல்ல டைரக்டர் தான், நல்லா பண்ணியிருந்தாரு. ட்ரை பண்ணுங்க. திரும்ப சொல்றேன், பொங்கல் லீவ்லாம் முடிஞ்சிருக்கு. மனசு சங்கடப்படாதீங்க, உட்காந்து வேறதான் படம் பாருங்க, அதை பாத்துறாங்க. அதை கேரக்டர் எரிச்சல் உண்டாக்கும், படமே எரிச்சல் உண்டாக்கும் தனி கேரக்டர். அது போக ஒரு கேரக்டர் உண்டு, அது தனி உங்களுக்கு தனி ஸ்பெஷலா ஒரு பிரகாஷன். அதாவது என்னன்னா போஸ்ட பார்த்து எரிச்சல் ஆயிருவீங்க. அது அதை மீறி எனக்கு ஒரு ஆச்சரியம் என்னன்னா அந்த படம் போஸ்ட் பார்த்துட்டு எப்படி அந்த படத்தை அப்டேட் கேட்டீங்கன்னு புரியல. படம் மறந்துட்டீங்க விட்டுருங்க, அந்த படம் வந்தது தெரியல, அது வேற விஷயம். ஏன்னா வந்ததே தெரியல, அது உண்மைதான். ஆனா அந்த போஸ்ட் பார்த்துட்டு அந்த போஸ்ட் உள்ள கேரக்டர் பார்த்து அந்த கேரக்டரோட கெட்டப் பார்த்துட்டு எப்படி அந்த படத்தை பார்க்க உங்களுக்கு ஆர்வம் வந்துச்சு. அந்த ஆர்வத்தை எனக்கு தனியா இப்ப எனக்கு அதை அந்த டைரக்டருக்காக தான் எனக்கு டைரக்டர் ரொம்ப பிடிக்கும். அவரோட டைரக்ட் பண்ணலாம் படமும் அப்படிலாம் பாக்காதீங்க. ஏன்னா அப்படிலாம் பாக்காதீங்க. ஏன்னா பெரும்பாலும் வந்து பயங்கரமான புரட்சிகரமான படம் எடுத்த டேரக்டருக்கு அடுத்த மொக்கையா படம் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் புரட்சிகரமான படம் எடுத்துட்டு இந்த ஆக்ஷன் ஹீரோ ஆக்ஷன் டேரக்டர்ல இப்ப விட்டு படம் எடுத்துட்டு இருக்கிறாரு, ராம்கோபால் வர்மா மாதிரி. அப்புறம் பாத்தீங்கன்னா இல்ல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பயங்கரமான இலையில் வந்து இப்போ வந்து இந்த மாதிரி மொரட்டு மொக்கைக்கு இறங்கிட்டாரு. சூப்பரா படம் எடுத்துட்டு இருந்த களவாணி டேரக்டர் தேசிய விருதெல்லாம் வாங்கினார் வாகேஷோடவால. இப்ப பாத்தீங்கன்னா அவர் எடுத்திருக்க படம் கிட்டத்தட்ட பி கிரேட் படத்தோட மோசமா ஒரு படம் போஸ்ட் வந்துருச்சு, ரொம்ப மோசமா. ஆமா டீச்சர் எல்லாமே சுசீந்திரனுக்கு வாங்க. அப்புறம் வந்துட்டு ஏஎல் விஜயாவது எப்பயாவது நல்லா பண்ணுவாரு, ரொம்ப நாள் ஆச்சா வரும். நானும் அவரு படம்லாம் எனக்கு இன்னும் நல்லா இருக்கும் ப்ரோ அந்த டைம்ல. மதராசப்பட்டினம் தாண்டவமே எனக்கு பிடிக்கும் ப்ரோ, நிறைய பேருக்கு பிடிக்காது. தாண்டவம் நல்லா இருக்கும். எனக்கு புரியாத விஷயம் ஏஎல் விஜய் விஷயத்துல வந்து 3 டாப் ஹீரோ வச்சுக்கிட்டு அவரால் ஒரு பிளாக் பஸ்ட் கொடுக்க முடியல. ஐ திங்க் கிரீடம், தாண்டவம், தலைவன். கிரீடம் வந்துட்டு நீங்க இப்ப உண்மையாலுமே ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு அந்த படம். அது ஒரு மாதிரி அந்த டைம்ல அஜித் பண்ணாத ஒரு படம், ஒரு மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் தான் அது ப்ரோ. அதாவது ஃபேன்ஸ் அக்செப்ட் பண்ணல ப்ரோ. அதாவது அஜித் அவரை அரெஸ்ட் பண்ணதா அந்த ரோல அஜித் ஃபேன்ஸ் அதை ஐ மீன் அக்செப்ட் பண்ண முடியும். ஆமா இல்ல அந்த டைம்ல ரொம்ப உடம்பெல்லாம் சூப்பரா அந்த படத்துல இது பண்ணியிருந்தாரு. ராதாமோகன் சூப்பர் கை. எங்க நடுவுல அந்த இந்த படம் நல்லா இருக்குன்னாங்க, அருள்நிதியோட பிருந்தாவனம்னு ஒரு படம். அதை நான் பாக்கல, அந்த படம் நல்லா இருக்கு. படம் பாக்கல, அருள்நிதி வந்து ரூரல் சப்ஜெக்ட் தகராறு சொல்ல போறாருன்னு நினைச்சிட்டேன். ஆக்சுவலா அப்படிதான் நினைச்சிட்டேன். அப்புறமேட்டு கலிவர்த்தி முருகன் போனாரு. ரைட், ஓகே, அப்படியா. ஆனா பிரகாஷ் ஒரு நல்ல படம் உண்மையிலுமே பார்த்தேன். அவரு மலேசியா டு அம்னீஷியா அந்த படம் எனக்கு டீசெண்டா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஓடிடி படம், அது ஒரு ரீமேக் படம், நல்லா இருந்துச்சு சத்தியமா. படம் வந்துச்சா விஷால் ப்ரோ? யாரு இது? ஓடிடில வந்துச்சு பல்தான். வைபவ் படம், வைபவ் தான். இது வாணி போஜன் இருப்பாங்க அந்த படம் தானே? அதேதான். இப்போ ரீசெண்டா இட்லி சாம்பார் ப்ரோ. ரீசெண்டா இட்லி சாம்பார்
பாத்தீங்களா? அது தெரியல. ஆனா இன்னைக்கு நான் இட்லி ஒரு சாம்பார் சட்னி சட்னி என்னமோ போட்டு அது ஒரு இது வந்துச்சு. எல்லாம் இட்லி சாம்பார் சட்னி சாம்பார்னு வந்துச்சு அந்த ஒரு பீரியட்ல. சட்னி சாம்பார் தான், சாம்பார் ஆனா சட்னி ஏதோ ஒரு உங்களுக்கு கரெக்டா தெரியல. இன்னைக்கு வந்துட்டு நான் ஒரே ஒரு நல்ல படம் பார்த்தேன். அதை பத்தி ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். ஒரு ஹிந்தி படம் ரொம்ப நாளா பார்க்கணும்னு வச்சிருந்தேன். ரன்பீர் கபூர் நடிச்ச ராக்கெட் சிங் சேல்ஸ்மேன் ஆஃப் த இயர் அப்படின்னு ஒரு படம் பார்த்தேன். நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு, ஹிந்தியில மட்டும்தான் இருக்கு. ரொம்ப ரொம்ப சிம்பிளான படம். இப்ப நம்ம ஊர்ல பெரிய ஸ்டார் வந்துட்டு ரெண்டுமே பண்ற ஒரு ஆள்னா தனுஷ் பண்ணுவாரு. ரொம்ப சிம்பிளான படம் பண்ணுவாரு, ஆக்ஷன். அங்க அந்த மாதிரி ரன்பீர் கபூர். இப்ப அனிமல் எல்லாம் பார்த்து உங்களுக்கு வேற ஒரு ஐடியாலஜி இருக்கும், இப்படி அப்படின்னு. அந்த படம் போய் பாருங்க, சூப்பரா இருக்கு. ரொம்ப ரொம்ப சிம்பிளான கதை. இந்த சேல்ஸ்ல ஒர்க் பண்றாங்கல்ல, அவங்களோட லைஃப் பத்தின ஒரு கதை. ரொம்ப சிம்பிளா, அவ்வளவு பியூட்டிஃபுல்லா, நல்ல மியூசிக்கோட ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த படம் ட்ரை பண்றதுன்னா பண்ணி பாருங்க, நல்ல ஃபீல் குட் படம். நன்றி. பாலாஜி சக்திவேல் அவரும் டைரக்ட் பண்றது இல்லையா ப்ரோ? பாலசக்திவேல் எல்லாம் காணாம போயிட்டாரு ப்ரோ. அவர்தான் நடிக்க வந்துட்டாரு கடைசியா. இல்ல வழக்கு இப்ப ஏதோ படம் பண்ண போறாராமே, யாரோ ப்ரொடியூஸ் பண்றேன்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப ஏதோ படம் பண்ண போறாருன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. நடுவுல ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் வச்சு ஒரு படம் பண்ணாரு. இல்ல விஷால் ப்ரோ இப்ப ஏதோ பண்ண போறாரு, ஏதோ லவ் சப்ஜெக்ட் பண்ண போறதா சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களோட அவரோட யாரோ ப்ரொடியூஸ் பண்றாங்க. நம்ம விலைக்கு வச்சுலதான் 2-3 ஒரு 1 மந்த்க்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க. பெரிய கேப் வந்துருச்சு பல்தான், பெரிய கேப் வந்துருச்சு. டைரக்டரே ஒரு யூனிக்கா இருக்கும் கான்செப்டே. அமீரே பண்றது இல்லையா ப்ரோ? அமீர் எல்லாமே வரலையே. அப்புறம் ஒரு படத்துக்கு அப்புறம் எதுவும் மௌனம் பேசி அது ரீலீஸ், அதெல்லாம் சரியான படம் ப்ரோ. ஆதி பகவான் ஒண்ணு கொடுத்தாரு, அப்புறம் அதோட முடிஞ்சிருச்சு. அந்த ஒண்ணு போதாதான் விஷால் ப்ரோ? தனி ஒருவன் கொடுத்த மோகன் ராஜாவே பண்ண மாட்டாரு. நீங்க இந்த ஒரு மீம்ஸ் சொல்லுவாங்கல்ல, யாருக்கு எப்படி எனக்கு பிடிக்கும் அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி இந்த ஆதி பகவான் அப்படி பிடிக்கும் தெரியல. கேரக்டர் பயங்கரமா இருக்கும் பிரகாஷ் ப்ரோ. அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. ஆக்சுவலா என்னன்னா சந்திரா அவருக்கு பிடிக்கும், அதுவும் கிடையாது. இதுக்கு சொல்லிடுறேன், நானே சொல்லிடுறேன். ஏன்னா எப்படி திட்டதான் போறீங்க, நானே சொல்லிடுறேன். நான் ஸ்கூல் படிக்கும் போது சொல்லுவேன்ல, கதைகள்லாம் எழுதுவேன் அப்படி இப்படின்னு சொல்லுவேன்ல. அப்ப எழுதின கதையில ஒரு கதை அஜித் மைண்ட்ல வச்சு ஒரு கதை எழுதுனேன். எப்படின்னா அப்பெல்லாம் இந்த டபுள் ஆக்ஷன் நடிச்சா ஒருத்தர் ஹீரோ இருப்பாரு, ஒருத்தர் வில்லனா நடிப்பாரு. அப்படிதான் இருக்கும் பெரும்பாலும், எல்லா படமும் அப்படிதான் இருக்கும். ஆனா எனக்கு என்னன்னா, நான் ஒரு 11வது படிக்கிறப்ப எழுதுன கதையில பாத்தீங்கன்னா, கரெக்டா பையன் ஸ்கூல் பசங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கதை சொல்லியிருப்பேன். எங்க கிளாஸ்மேட் இன்னமும் இருக்காங்க. அவன் ஆதி பகவான் எப்ப பார்த்தாலும் சொல்லுவான், உன் கதை மாதிரி இருக்கடா உன் கதை மாதிரி. அதுல என்ன எனக்கு என்னன்னா, 2 அஜித், இவனும் கெட்டவன் இவனும் கெட்டவன். இந்த கெட்டவனுக்குள்ள எவன் ரொம்ப மோசமான கெட்டவன் அடிச்சுக்கிட்டே இருப்பான். இவன் இருந்து இவன் மாட்டிக்கிறான், கடைசியில் இவன் இருந்து இவன் மாட்டிக்கிறாங்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த கான்செப்ட். 2 அஜித்துமே கெட்டவங்கிற மாதிரி தான் இருக்கு. 2 பேர் இப்படிதான் மாட்டி, ஸ்கிரிப்ட் அப்படிதான் இருக்கும். ஆதி பகவான் தியேட்டர்ல பார்க்கும்போது எனக்குலாம் மரணம், ஃபர்ஸ்ட் விஷயம் மரணம் ஷாக்கு. ஏன்னா ஒரு இந்த ட்விஸ்ட் சீன் நம்ம என்ன ட்விஸ்டோ அது அதே ட்விஸ்ட் தான் அங்கேயே இருந்துச்சு. இந்த இவனுக்கு மேல அவனை போய் இழுத்து வம்படியா மாட்டி விடுறது, அதுக்கப்புறம் அவன் ஏதாவது எல்லாம் நினைச்சுவாங்க. அப்புறம் மாதிரி ஒருத்தரை மாட்டி வச்சு தப்பிச்சுக்கிற மாதிரி நிறைய படம் இருக்கும். ஸ்டாருக்கு அது நான் ஏன்ட்டு என்ன உதாரணம் எடுத்து ஸ்டார் படத்தை உதாரணம் எடுத்துக்கிட்டேன். ஸ்டார் படம் நான் பார்க்கும்போது எனக்கு ஒரு அந்த படத்தை காப்பி அடிச்ச மோதி விளையாடு படம் வந்திருக்கும். ஆக்சுவலா ஸ்டார் படம் பாக்குறப்ப எனக்கு அதான் அந்த படத்துக்கு இன்ஸ்பிரேஷன். அது ஏன்னா ஒரிஜினல் மகனுக்கு பதிலாக இன்னொரு மகனை வளர்த்து எடுத்து அவனை பள்ளி கொடுக்குற மாதிரி ஒரு கான்செப்ட்ல படத்தை எடுத்திருப்பாங்க. நம்ம அப்படி டபுள் ஹீரோ சப்ஜெக்டா இருந்தா எப்படி இருக்கும்? டபுள் ஹீரோ 2 பேரும் ஒருத்தனை மாட்டி விட பாக்குற, இன்னொருத்தன் அடையாளத்தை பயன்படுத்தி மாட்டி விட பார்க்க. ஆனா கடைசியில் பார்த்தா இவனோட மோசமானவனா இருக்கான். இப்ப இவன் அவன்கிட்ட மாட்டிட்டு எப்படி இருக்கிற மாதிரி தான் அது எழுதியிருந்தது. 2 அஜித்தை வச்சு எழுதுனேன். அப்ப அது மாதிரிதான் பேசிக்கல இருக்கும் எனக்கு. அதனால அது கதையாவே எனக்கு அது ரொம்ப கனெக்ட் ஆயிட்டு அந்த ஆதி பகவான் ரொம்ப பிடிக்கும். அது போக அந்த இன்னொரு பர்ஃபார்மன்ஸ், ஜெயமணியோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். யுவன் சங்கர் மியூசிக் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். மியூசிக் எனக்கு அந்த ட்ரைலர்ல ஒரு மிஸ்டேட் பண்ணிருப்பாங்க. போலீஸ் மாதிரி இன்கம்பேஸ் ரைடு அந்த மாதிரி, அது மாதிரி அந்த மியூசிக் கெட்டப்லாம் பார்த்து நான் வேற மாதிரி நினைச்சிட்டு போனேன். ஓப்பனிங் சீக்வன்ஸ் காமிப்பாங்க. ஓப்பனிங்ல முதல்ல பாங்காங்ல போய் அவங்க ஐடி ரைடு பண்ற மாதிரி பொய்யா ஒன்னு ரெடி பண்ணி இப்ப போலீஸ் மாதிரி போயிருப்பாரு. ஆமா, ஆனா இந்த கேரக்டர் காமிச்சிருக்க மாட்டாங்க. நான் அதனால என்ன படிச்சு வேற மாதிரி போயிட்டு ஒரு ஐடியால போய் அது பயங்கரமா அந்த படத்தோட கான்செப்டுமே நல்லா இருக்கும் எனக்கு. அதனால எனக்கு அந்த படத்தை எப்பவுமே பிடிக்கும். நான் மட்டும் தான் அந்த படத்தை டிவில போட்டா பாப்பேன், யாரும் டிவில போட்டா கூட யாரும் பாக்குறது. சூர்யா வச்சு எடுக்கலாம்னு நினைச்சாரு, அப்புறம் விஜய்கிட்ட போனாரு. அதுக்கப்புறம் படமே எடுக்கலையே அவரு. ஆதி பகவானுக்கு அப்புறம் ஒரு படமே எடுக்கலையே. இறைவன் மிகப்பெரியவன் இப்ப எடுத்துட்டு இருக்காங்க. போன டிசம்பர்ல கூட இதே மாதிரி ஒரு படம் வந்துச்சு.
ஆனா பிரகாஷ் நான் சந்தான தேவர் சொல்லுங்க என்ன விட்டுட்டோம் படம் பாருங்க. சொல்லுங்க, ஆமா. மறந்துட்டேன் சொல்லுங்க. ரெட்டத்தலை. கரெக்ட், அது ஏங்க விடுங்க. ஏங்க, சரி, விடுங்க. இல்ல அது ஸ்கூல் படிக்கும்போது ஜாலியா இருக்கும், ஏகப்பட்ட கதை சொல்லிக்கிட்டு பண்ணா. அது போக அந்த தியேட்டர்ல பார்த்தது அப்படியே லைவா நடிச்சு காமிக்கிறது. யாரா கதை சொல்லுவாங்க, எனக்கெல்லாம் வரலாறு தியேட்டர்ல நாங்க பார்த்து ஒரு சீன் அப்படி நடிச்சுட்டு எது சொல்றது. தலைநகரம் படத்தை எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு பார்த்துருந்தாங்க. தலைநகரம் மொத ஷோ போல நானு, ஒரு ஃப்ரெண்டு பார்த்துருந்தான். அவன் வந்து கிளைமேக்ஸ் வந்து கூட சொல்லிடுவான், அப்படியே நடிச்சு காமிச்சு சொல்லுவான். இப்படி நடந்துச்சு, அப்படி நடந்து, அப்படி போட்டு அப்படி நடந்துச்சு, அப்படி பயங்கரமா கிளைமேக்ஸ் சுட்டு காமிச்சாங்க, அப்படி விழுந்து கேட்ட உடனே படம் பார்க்கணும் ஆர்வம் வந்து போய் பார்த்துட்டு. ஆனா எல்லாம் தெரிஞ்சு ஒட்டு மொத்தமா தெரிஞ்சு போய் பார்த்த படம் தான் தலைநகரம் படம். அதுக்குள்ள அப்படிதான் பார்ப்போம். தலைநகரம் 2 பாத்தீங்களாண்ணே? அதுவும் நல்ல ஒர்க்குண்ணே, அது ட்ரை பண்ணுங்க. அது நகரம் மரம்பக்கம்னு ஒரு படம் எடுத்தாங்க, அது கூட பரவாயில்ல. ஆனா தலைநகரம் 2 இருக்குல்ல, அண்ணே, அது இல்ல காமெடி. இல்ல 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 அதுல தலைநகரம் 2 வடிவேலு இருக்குல்ல, காமெடி பீக்கா ஒரு இருக்கும் 20 ப்ரோ. நிமிஷத்தை பார்த்தோம்னா இது ஆக்சுவலா தமிழ் படமா இல்ல வந்து கர்நாடகால வந்து ஒரு பிட்டு படம் எடுப்பாங்க. பிட்டு படம் சொல்லாம ரியாலிட்டி நடந்துன்னு சொல்லிட்டு கருவாத்தியே என்னமோ ஒரு படம்லாம் இருக்கே, என்னமோ ஒரு படம்லாம் சொல்லுவாங்களே. பிரகாஷ் அண்ணா இருக்கிறதுலே வருத்தம் என்ன தெரியுமா, அது டைரக்டர் யாருன்னு தெரியும். தெரியுங்க. இல்ல அதான் சொல்றேன், விஜே துரை. ஓகேவா, அந்த முத ஒரு 4 சீக்வன்ஸ் வச்சிருப்பாங்க. இல்லங்க, நேபாளி முகவரி, நேபாளி ட்ரிபிள், ஏதாவது இன்னொரு படம் இல்ல 6 மெழுகுவர்த்தி எல்லாம் 6 கேண்டில்ஸ், 6 மெழுகுவர்த்தி, இதெல்லாம் ஒரு டைப். ஆனா தலைநகரம் தொட்டிதே விடுங்க, அது அடுத்து வருவோம். இந்த படம் பார்த்தேன்னா ஒரு 20 நிமிஷம் இருக்கும். எனக்கு ஆக்சுவலா இந்த 20 நிமிஷம் 20 நிமிஷம் பாக்குறப்ப உண்மையாலுமே இது பிட்டு படமா இல்ல வந்து அந்த கரிமேடா என்ன ஒரு படம் ஒண்ணு இருக்கு, அந்த கர்நாடகால அந்த நடந்த விஷயம் ஒண்ணு இருக்கும்ல, அதெல்லாம் வந்து நான் காட்சிப்படுத்துறேன்னு சொல்லிட்டு நான் அந்த படம் எல்லாம் பாத்திருக்கீங்களாண்ணே? எல்லா படமும் பார்த்திருக்கேன்னு வச்சுக்கலாம், அது விஷயம் அது வேற விஷயம். ஆனா அந்த மாதிரி டைப்ல தான் எடுத்த மாதிரி இருக்கும். ரியலா எடுக்கிறேன் பாரு அப்படி. அதுக்கு ஒரு மோசமான ஒரு சீன் வச்சிருப்பாங்க, அது எப்படின்னா பழி வாங்குறதுக்கு ஒரு சீன் வச்சிருப்பாங்க ஓப்பனிங்ல. எனக்கு இதெல்லாம் பார்த்து உண்மையிலே இது யாரா எடுத்தா, விஜே துரை எடுத்தாரா இல்ல சுந்தர்சி எடுத்தா, இப்படி வாய்ப்பு இல்லையே, யார் தான் எடுத்தாங்க சீனை. இவ்வளவு நேரம் ஒரு 30 நிமிஷம் மேல ரொம்ப கொடூரமா இருக்கும். வெட்டுப்பட டேரக்டர் கூட எடுக்க மாட்டான். அதுலயே அவரோட இன்ட்ரோ சீன் எல்லாம் என்னத்த ஐடியால எவன் எடுத்தான் எப்படி எடுத்தான்னு தெரியாத அளவுக்கு விளங்காத படம் தான். சுந்தர்சி இன்ட்ரோக்கு ஒரு எலிவேஷன் கொடுத்திருப்பாங்க, அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? பவானி மாதிரி வில்லன்ஸ் மட்டும் தான் இன்ட்ரோ. கமல் முத. ஆனா பிரகாஷ் ஒரு படம் ஜெய் வில்லனா இருப்பார்ல, அந்த படம் நான் தியேட்டர்ல போய் பார்த்தேன். பட்டாம்பூச்சி ஆக்சுவலா அது அந்த படம் நல்ல படம் இல்ல, ஆனா பெட்டர், ஒரு கம்பேரிட்டிவ்லி பெட்டர் இல்ல அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி படம் அது, கான்செப்டும் சரி. அப்புறமேட்டு வந்து அதுல அனிரோஸ் தான் பிளஸ், அது ஒரு விஷயம் தனி கதை, அதை விட்டுருங்க. அப்படி அதுக்கு வேற ஒரு ஓப்பனிங் ஷாட் ஒண்ணு வச்சிருப்பாங்க, ஜெயில் ஷாட் ஒண்ணு வச்சிருப்பாங்க, ரெயின் ஷாட் ஒண்ணு வச்சிருப்பாங்க. யாரா டேரக்டர் நீ, எங்க இருந்து வந்த நீ, ஷாட் வைக்கிறதுக்குனே வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட ஷாட் வச்சிருப்பான் மனுஷன். ஜெய் அதுல ஒரு சீன் நல்லா இருக்கும், அந்த பேரல் சீன் ஒண்ணு இருக்கும்ல, அந்த பேரல் சீன் நல்லா தான் இருக்கும். அது ஒரு மாதிரியான நல்லா இருக்கும். கிளைமேக்ஸ் தான் கொஞ்சம் மொத்த மக்கள் கிளைமேக்ஸ் திரும்ப எப்பவும் போல சர்ச்சைக்கு மேல ஒரு இது, அதை ஒரு க்ளூ, அப்பா வேணுமா பொண்டாட்டி வேணுமா, இப்படி பிடிக்கிறியா அப்படி பிடிக்கிறியா, அங்கிட்டு போறியா இங்கிட்டு போறியான்னு சொல்லி ஒரு சீக்வன்ஸ் வச்சு எப்பவும் போல வச்சிருப்பாங்க தவிர. ஆனா அந்த ரைட்டிங் நல்லா இருக்கும். அப்புறம் ஜெய் கேரக்டர் நல்லா இருக்கும். அந்த படத்துல சுந்தர்சிக்கு மேல வேற யாரும் அடிச்சா நல்லா இருந்திருக்குமோங்கிற மாதிரி இருந்திருக்கும். பட் நடிச்சிட்டாரு, வேற என்ன பண்றது, அவர் தயாரிப்பு நடிச்சிட்டாரு. அவர் தயாரிப்பு தானே. ஆமா ப்ரோ, நேற்று வந்து ஏதோ ஒரு இதை சொல்லியிருந்தாங்க, டிமானை பத்தி பேசியிருந்தாங்க. ஏதோ ஒரு ஃபர்ஸ்ட் அவர் படம் டிராப் ஆனது. ஆமா ஆமா, அது மியூசிக் போட்டது மந்திர வாசல், அதான் அந்த சீரியல் தானே ப்ரோ? இல்ல அதுக்கு படமாவே காதலே சுவாசம்னு ஒரு படம் பண்ணியிருந்தாரு. அது கண்டென்ட்டாவே போட்டாச்சு. நேற்று சுட சுட ஒரு கண்டென்ட் போட்டு எக்ஸ்ட்ரா கண்டென்ட் 2-3 சேர்த்து அது கண்டென்ட்டாவே பேசியாச்சு. நாளைக்கு தான் அதான் ட்ரிவியா. ஏன்னா நம்ம ஒரு பேசுற கண்டென்ட்டே சுட அதாவது ஒரு பேசுற கண்டென்ட்டே ஃபர்ஸ்டா போட்டுருவோம், அதுக்கப்புறம் அடுத்த கண்டென்ட்ல போட்டுறோம் சொல்லி இதை ஃபர்ஸ்ட் இறக்கியாச்சு. நாளைக்கு ட்ரிவியா தான். ப்ரோ பிரகாஷ் ப்ரோ, நீங்க அந்த மந்திர வாசல்னு ஒரு சீரியல் அது பாத்துருக்கீங்களா ப்ரோ? அது நான் சின்ன வயசுல பார்த்த ஞாபகம் இருக்கு, பட் எந்த டிவில உள்ளது பாதி தான் நம்ம மறந்தாச்சு. முக்கியமான அந்த பெரிய ஹிட் சீரியலை தவிர மத்த எல்லாத்தையுமே மறந்தாச்சு. விடாது கருப்பு சொல்றேன், அது இருக்கு ப்ரோ. மந்திர வாசல் அப்புறம் ஜென்மம் எக்ஸ்எக்ஸ் 2 சீரியலுமே எனக்கு அது ஞாபகம் இருக்கு. ஜென்மம் எக்ஸ்எக்ஸ் ஞாபகம் இருக்கு, அதெல்லாம் மறக்காது. மந்திர வாசல்லாம் ஞாபகம் இல்ல, அந்த தெரியல, அதெல்லாம் ஞாபகம் இல்ல. தெய்வ மகள் சொல்லுங்க கமல். தெய்வ மகள், அதை விட திருமதி செல்வத்துக்கு மியூசிக், இன்ட்ரோ மியூசிக் டிமான் தெரியும்ல, கோலங்கள் கோலங்கள்
தமிழ் சினிமாக்கு தங்கம் வாடி இருக்கு, மலர் வைரம் மாதிரி ஆனா இருக்கு, hero வம்சம் பிரகாஷ் இருக்கு. கொடுத்தாரு bro. ரொம்ப நாளா நானும் என் ஃப்ரெண்டும் ஒரு சீரியலை தேடி தேடி அதை கண்டுபிடிச்சு இப்பதான் லிங்க் ஏன் அனுப்பிச்சிருக்காங்க. அப்ப இல்ல அப்ப இது பிரியா பவானி சங்கர் கமல் அது விஜய் டிவி. ரொம்ப நாளா ஒரு Hello, சீரியலை brother தேடி Prakash. இப்பதான் லிங்க் அடிச்சிருக்கு. ஹலோ ரக்ஷிதா. ஹலோ இது வேற ரச்சிதா, அந்த fire போய் யாரா பாருங்க புதுசா first. வந்திருக்காங்க இருங்க. சவுந்தர் கூட நீங்க பேசுற கேக்குது, சொல்லுங்க. பிரதர் அந்த வெட்டுவான் படம் அப்டேட் ஏதாவது சொல்லுங்க. வேட்டுவோமா? அது வந்து ஆ எது அது வெட்டுவான்னு இல்ல, வீட்டுல அபிஷேக் பொங்கலுக்கு எதுவும் அப்டேட் எதுவும் வரல. இல்ல விடல. அவங்க வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல டீல் பேசிக்கிறாங்க. நெட்ஃபிளிக்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் வரல, இல்ல வேட்டுவோம் அனௌன்ஸ்மெண்ட் வரல, இல்ல வரல வரல. வரல பிரதர், வரல. அதே அதுக்கு அடுத்துல இப்ப வந்து என்னன்னா வரல bro, வரல. இப்படிதான் பாரஞ்சித் படம் பெரும்பாலான படம் அமேசான் பிரைம்ல வந்துடும். சார்பட்டா படம் எல்லாமே இப்ப அமேசான் பிரைம் வந்து சரியான அமௌண்ட் தர்றதுன்னு சொல்லிட்டு நெட்ஃபிளிக்ஸ்ல போனாங்க. அவங்க வந்து இந்த வருஷம் டீல் முடிஞ்சிச்சுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால அனௌன்ஸ்மெண்ட்லயே வரல போல இருக்கு. இப்ப அதனால கடைசியா அவங்க அமேசான் பிரைம்கிட்ட போறதா இல்ல ஹாட் ஸ்டார்ட்ட போறதாங்கிற குழப்பத்துல இருக்காங்க. அதே ஹாட் ஸ்டார் தான் லாக் பண்ணுவாங்க. ஏன்னா அமேசான் பிரைம் அவ்வளவு அமௌண்ட்லாம் தரதில்ல. ஹாட் ஸ்டார்ல அவங்க திடீர்னு லாக் பண்ண உடனே ரிலீஸ் டேட் லாக் பண்ணிடுவாங்க. அது டக்குனு அடுத்தடுத்த அப்டேட் ரெகுலரா வர ஆரம்பிச்சு. அவங்க எல்லாமே டிஜிட்டல் ரைட்ஸ்க்காக வெயிட் பண்றாங்க. கண்டிப்பா ஹாட் ஸ்டார் படத்தை வாங்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். வாங்கிட்டாங்கன்னா பாரஜித்தோட தயாரிக்கிற எல்லா படங்களுமே ஹாட் ஸ்டாருக்கு போகும். லைனா போயிட்டு கண்டினியூஸா இது வந்துடும். அப்படிதான் வரும். அதுக்கப்புறம் வேட்டுவம் படத்தோட அப்டேட் வந்துடும். லைனா ட்ரெய்லர் எதுவுமே வரல. இல்ல எதுவுமே ஃபர்ஸ்ட்லுக்கே வரலங்க. என்ன டைட்டிலே வரல. அவங்க ஜஸ்ட் வந்து இது வரைக்கும் விட்டுருக்கிறதுனா தினேஷோட பிறந்தநாள் ஸ்பெஷலா ஒரு கேம் விட்டாங்க, அவ்வளவுதான். விஆர் தினேஷ். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எதுவுமே வரல. அதான் டிஜிட்டல் வித்துச்சுன்னா அதுக்கப்புறம் வந்துருங்க, எல்லாமே லைனா வரும். ஓகே பிரகாஷ் ப்ரோ, பிரதர் அந்த எஸ் சூர்யா ஒரு ட்விட்டர் போட்டிருக்காரு, அது பாத்தீங்களா? சொல்லிருங்களேன், என்ன ட்வீட் போட்டிருக்காரு பார்க்கல. மீனிங்ஃபுல் சர்ப்ரைஸ் அபவுட் மை பிலோட் ஃப்ரெண்ட் இன் ஃபியூ ஹவர்ஸ், ஸ்டே டியூன்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. பாத்தீங்க? அதுக்கப்புறம் டெக்னிக்கல் கிளிட்ச் டுமாரோன்னு போட்டாரு. டெக்னிக்கல் கிளிட்ச் டுமாரோ அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. பார்த்துட்டே வரேன். என்ன கில்லர் அனௌன்ஸ்மெண்டா? அப்ப இங்க இருக்க எல்லாரும் தமிழ்நாட்டுல இருக்கவங்க சொல்லுங்க, உங்க வீட்டுக்குள்ள கேலண்டர் வந்துச்சா? ஒரு 5 years பேக் போட்டாரு. என்ன கேலண்டர் கமல்? கேலண்டர் இல்ல, எனக்கு இதுல இருந்து எங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து கொடுத்துட்டு போனாங்க. பிரதர் விஷால் ப்ரோ, ஜாக்கி படம் எப்படி ப்ரோ? அந்த இன்டர்வியூ எல்லாம் போட்டீங்க? தலைவா தெரியல தலைவா, நான் இன்னும் பார்க்கல. நான் படம் வந்துட்டு ஜான் எண்டு அப்படின்னு சொன்னாங்க. அது ஆபீஸ்ல ஒரு இன்டர்வியூ தான் எடுத்தேன். ஒரு மாதிரி தெரியல, அவங்க எல்லாருமே கேரளாக்காரங்க தலைவா. நான் பார்த்தேன் இந்த ட்ரெய்லர் இதெல்லாம் பார்த்தேன், பயங்கரமா இருந்துச்சு ட்விட்டர்ல. சூரியன் ஃபுல்லா கேரளாக்காரங்க வந்து ஒரு ஓ சரிங்க. மதுரை பேஸ்ட் இதுதான். மூணு வருஷம் மதுரையில ஸ்டே பண்ணி எல்லாம் பண்ண அப்படின்னு நிறைய சொல்லியிருந்தாரு அந்த டைரக்டர். பாப்போம். அத ட்ரெய்லர் டீசரே பார்த்தேன், நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு, ஒரு டிஃபரெண்டா இருந்துச்சு. ஆமா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. ஆனா பாப்போம், அது வெயிட்டிங் தான் அதுக்கு. பாப்போம், பார்த்துட்டு தான் சொல்லணும். ஓ ஜெமி, இந்த மந்த் வருமா பிரதர்? டிசம்பர் வருங்க, ஜனவரி வருங்களா? எந்த படம் தலைவா? ஜாக்கி தான் ஜன் எண்டு தான் பிளான் பண்றேன்னு சொன்னாங்க. இன்னும் டேட் கன்ஃபார்ம் பண்ணல. ஓகே. பிரகாஷ் ராவண வீணைன்னு ஒரு சீரியல் பாத்திருக்கீங்களா? சொல்லுங்க. பல சீரியல் வந்து சிட்டாகால சீரியல் அப்படின்னா நமக்கு ஞாபகம் இருக்காது. சூப்பரா இருக்கு. அந்த ட்வீட் பாத்தீங்களா? எஸ்ஏ சூர்யா ட்வீட் பாத்தீங்களா? அதான் பாத்துட்டு வரேன். அநேகமா வந்து இந்த போன மாசம் குஷி இல்ல குஷி 2 வந்து சொல்லி அனௌன்ஸ் பண்ணி சும்மா சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க குஷி ரீலீஸ் பண்ண போறாருன்னு நினைக்கிறேன். குஷி 2க்கு பதிலா குஷிதான் ஆயிருச்சுலங்க. அவர் வந்து தெரிஞ்சு பவன் கல்யாண பத்தி தான் ஏதாவது அப்டேட் நினைக்கிறேன். அவர் போன வாட்டி சொல்லி போன மாசம் ஃபுல்லா குஷி 2 சொல்லிட்டு இருந்தாங்க. எதுக்காக தெரியல. பவன் கல்யாணம் குஷி 2 இனிமேல் எடுக்க முடியுமான்னு தெரியல. இவங்க என்னமோ குஷிங்கிறாங்க. பாப்போம். தெலுங்கு குஷியா? தெலுங்கு பவன் கல்யாண் சரிதான் நியூஸ் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு என்ன சந்தேகம், கில்லர் அப்டேட் எதுவும் வராதுங்களா? கில்லர் அப்டேட் எதுவும் வரும்னு தெரியல. ஏன்னா கில்லர் இப்ப ஷூட்டிங் போய் அவர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அவர் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. இப்ப
ஆமா அண்ணா, அதுவே மாசம் ஏதோ 10 நாள் தான் ஷூட்டிங் போறாங்க தலைவா அந்த படத்துக்கு அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்சம் கொஞ்சமா தான் போறாரு. நம்ம நண்பர் தான் எடிட்டர் அதுக்கு. அவங்க ரொம்ப ஒரு மாதிரி ஹாரிபிள் எக்ஸ்பீரியன்ஸ்ல டெரிஃபிக்கா இருந்துச்சு நான் சொன்னது. அவரோட ஒர்க் பண்றது பயங்கரமா இருக்கும்னா. இல்ல படமா அப்படி இருக்கா இல்ல அவரோட இல்ல ஒர்க் ஒர்க்கிங் பண்றது அப்படி எக்ஸ்பீரியன்ஸே இருக்கா? ரொம்ப பயங்கர பர்ஃபெக்ஷனிஸ்டாங்க. வச்சு செஞ்சிருவாராம். ஆனா இன்னொரு ஹாரிபிள் இருக்குல்ல, ஏங்க அப்படி அப்படி இல்லடா. இந்த சொல்லுங்க. நீங்க ஹாரிபிள் சொல்றத எல்லாம் பார்த்தா இதை பயந்துட்டாங்க. டார்ச்சர் பண்ற மாதிரி ஃபீல் ஆகுது. ஹாரிபிள்ல இன்னொரு ஹாரிபிள் இருக்கு. அது இன்னொரு டேரக்டரோட ஹாரிபிள் ஒண்ணு இருக்கு. அது மோசமான ஒரு படமா வரப்போகுது. அது தனி டிசியா ஐயா, நமக்கு தெரியாதுங்க. இல்ல கால்ல இருந்து ஒரு ட்வீட் வந்து வைரல் ஆயிட்டு இருக்கு. அதான் அதை பத்தி கேட்டேன். ஆமா ஆமா. அது என்ன வைரலாச்சு அப்படி சொல்லுவோம். ட்வீட் அப்படி படிங்க சும்மா. என்ன பொதுவான ட்வீட்னா, அர்த்தத்தை சொல்லுவோம். டிசி டீம் வந்துட்டு லோகேஷுடைய ஆக்டிங் பார்த்துட்டு அவங்க வந்துட்டு கன்வின்ஸ் ஆகல. ட்ரக் லோட் ஆஃப் மீம் கண்டென்ட் லோடிங் அப்படின்னு ஒரு ட்வீட். ஓகே 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 ஓகே. என்னண்ணே ஓகே ஓகே பாய் பாய் கூல் அப்படின்றீங்க. அதேதான். ஓகே, அடுத்த டாபிக் போறோம். அடுத்தது போவோம். பிரதர், அந்த டூரிஸ்ட் ஃபேமிலி டைரக்டர் அடுத்த படம் மூவி இருக்குல்ல பிப்ரவரி மந்த், அது அப்டேட் சொல்லுங்க. இல்ல 6ஆம் தேதி ரிலீஸ் ஆகுதுங்க. அப்ப அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. அதான் அப்டேட் ஏதாவது பிப்ரவரி 6 2 சிங்கிள் வந்துருச்சு. அடுத்த தேர்ட் திங் வரப்போகுது. ட்ரெய்லர் வரப்போகுது. ட்ரெய்லர் வந்து இந்த மாச கடைசியில பெரிய ஈவெண்ட் வைக்கிறாங்க. அந்த ஈவெண்ட்ல லான்ச் பண்றாங்க. காலேஜ்ல ஈவெண்ட் வைக்கிறாங்க. அதுல ட்ரெய்லர் லான்ச் பண்றாங்க. பிப்ரவரி 6ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ஆனா ஒன்னே சொல்லலாம், இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு 3-4 படங்கள் வந்து சூப்பரான ரிப்போர்ட் சொல்றாங்கல்ல. அந்த படங்கள்ல அதுவும் ஒரு படம் நல்லா சொல்றாங்க. ஒரு 3-4 படங்கள் சொல்றாங்கன்னா அதுல ஒரு படம் சின்ன பட்ஜெட் படங்கள்ல சொல்றாங்கல்ல, அதுவும் ஒரு படம். ஏன்னா சில படம் இப்ப நிறைய இது ரிப்போர்ட்டுங்கிறத ப்ரொமோஷனா சொல்றாங்களா, நமக்கு அதெல்லாம் எந்த படம் நல்ல படம், எந்த படம் உண்மையான நல்ல படம் அப்படியே தனித்தனியா விளக்க வேண்டியதா இருக்கு. இது உண்மையாலுமே நல்ல படம்னு சொல்றாங்க, அதை பார்ப்போம். ஓகே ப்ரோ. அந்த மீசை முறுக்கு 2 ப்ரோ, அதெல்லாம் எதுக்க தேவையில்லாதான் நீங்க. அவரு அழகா சரி ஒண்ணு சொல்ல விடுவோம். மணி மேக்கிங் தான் ப்ரோ, ஒண்ணும் இல்லை. நானும் பாத்துட்டேன். இந்த ஒரு 6 மாசத்துல எத்தனை பார்ட் அனௌன்ஸ் பண்ணுங்க. எப்பாடி எப்பா அனௌன்ஸ்மெண்ட் பார்ட் எல்லா படத்துக்கும் பார்ட். ப்ரோ கேக்குதானே? கேட்க சொல்லுங்க ப்ரோ. அரசன் ஷூட்டிங் ப்ரோ பொங்கல் முடிஞ்சு ஸ்டார்ட் பண்றாங்க. அரசனா அப்படி கேளுங்க. அரசன் வந்து விஷால் ப்ரோ சொல்லுவார். அரசன் என்னாச்சு அண்ணா நீங்க இருக்கப்ப நான் எப்படிங்க என்ன நீங்க தான் 23ஆம் தேதி 24ஆம் தேதி அப்புறம் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா போன இடத்துல எங்க விட்டாங்களோ அதே இடத்துல தான் ஆரம்பிக்கிறாங்க. சென்னையில எல்லாம் ஆரம்பிக்கல, எங்க விட்டாங்களோ அங்கேயே ஆரம்பிக்கிறாங்க. வெட்டுமாற ஸ்டைல் அதுதான். பிரகாஷ் ப்ரோ, இவர் அந்த ஜீவா போய் அதை சொல்லி டீ கடையார் டென்ஷன் ஆகி ட்வீட் போட்டிருந்தாரு, பேசிட்டீங்களா? தேவையில்லாத வேலை அது நமக்கு அது டாபிக்கே அன்வான்ட் டாபிக்கே. அவருக்கு தேவையில்லாத வேலை. ஏன்னா படத்துல பேசுறதுங்கிறது வேற, அதை ஒவ்வொரு ஸ்டேஜ்லயுமே அது ஒரு இதா பேசுறதுங்கிறது வேற. ஏன்னா விஷயம் என்னன்னா, அங்க வந்து 41 பேர் இறந்துருக்குறாங்க. அது வந்து உயிரிழப்பு சம்பவத்துல ஃபர்ஸ்ட் விஷயம் காமெடிங்கிற நினைச்சே தப்பு. ஃபர்ஸ்ட் விஷயமே தப்பு. அது மீமாவும் போட்டாலும் சரி, எங்கிட்டு போட்டாலும் சரி, அது முதல் தப்பே. 41 உயிர் போயிருக்கு. அந்த உயிர்ல எங்கிட்ட தப்பு என்ன ஏது தப்புங்கெல்லாம் விஷயம் இல்லை. அதை வச்சு காமெடியா மாத்த முயற்சி பண்றது ரொம்ப 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 தப்பு. சைக்கோ மனநிலை உடனே அதை பண்ண முடியும். ஆனா அதை கூட படத்துல ஏதோ ஒரு கண்டென்ட்டுக்காக தேவைப்படுது. படத்துல உள்ள டைலாக் நமக்கு அதை ஒரு படத்தோட மேட்ச் பண்ணிட்டு போறது ஓகே. அதை ரியல்ல வந்து ஒவ்வொரு தேட்டர்லயும் போய் நின்று பேசுறதுன்னு இருக்குல்ல, அது இவங்க திட்டுறது தப்பு கிடையாது. அவங்க திட்டிட்டு போகலாம். ஏன்னா வந்து சென்சிட்டிவான விஷயங்களை தவிர்த்துடணும். ஃபர்ஸ்ட் விஷயம் அதுதான். நீங்க ஒரு சார்ந்து பேசுறது, ஒரு சார்ந்து பேசாததுல அடுத்த விஷயம். ஆனா அங்க போயிருக்கிறது உயிர். அந்த உயிர் இல்லைன்னவங்களுக்கு அது மிகப்பெரும் வழி. ஆனா வந்து நீங்க வந்து எந்த சைடு போனாலும் அதை வந்து அப்படி காமெடியா மாத்த முயற்சி பண்றதுங்கிறது ஆபத்தானது. அது நமக்கு தேவைப்படல, யாரும் கேட்கல, அதனால அதை பத்தி பேசல. பிரகாஷ் ப்ரோ, அதே மாதிரி இப்போ விஜய் ஃபேன்ஸை ட்ரிகர் பண்றன்ற பேர்ல ஹேட்டர்ஸ் எல்லாம் அந்த 41 நம்பரை மென்ஷன் பண்ணிட்டே வருவாங்க டிஎல்ல. அதுவுமே தப்பு தான். அதே நேரத்துல விஜய் ஃபேன்ஸும் இப்ப நான் இதே எலிவேஷனா மாத்திரம் பாருன்னு சொல்லி 42 அவனோட சேர்த்துன்னு பண்றாங்க. எனக்கு அதுவுமே தற்கொலைத்தனமா தான் இருந்துச்சு. என்னடா பண்றீங்க? அந்த நம்பர் சொல்லி ட்ரிகர் பண்றது தப்பு, அதை எலிவேஷனா மாத்திரம்னு நினைக்கிறதும் தப்பு தான். ஃபர்ஸ்ட் விஷயமே, ஒரு உயிரிழப்பு நடந்ததுன்னா அது எந்த வகையிலுமே நம்ம பயன்படுத்தக்கூடாது. காமெடியாவோ இல்ல எலிவேஷனாவோ இல்ல ஒருத்தரை ட்ரோல் பண்றதுக்கோ இல்ல நம்ம ட்ரோல் ஆகுறதுக்கோ எதுக்குமே அதை பயன்படுத்தக்கூடாது. அது தனி விஷயம். அதை சீரியஸா பேசுங்க. இல்ல தனியா அதை மட்டும் அதை சம்பவமா வச்சு பேசுங்க. சம்பந்தம் இல்ல இன்னொரு விஷயம் பேசுன்னு இருக்குல்ல, அதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது எப்பவுமே தெரியாது. நம்ம சொல்றதுதான், எல்லாமே சொல்றதுதான்.
அடுத்தவங்களுக்கு நடக்கும் போது வரைக்கும் அது செய்தி தான். அதனாலதான் அப்படியே அதே மனநிலையில இருக்கிறாங்க. அவ்வளவுதான். எல்லாருமே அப்படிதான். அடுத்தவங்களுக்கு நடக்கிற வரைக்கும் எல்லாமே செய்தி தான். மோகன்ஜி இப்போ ஒரு ட்வீட் போட்டிருக்காரு பிரகாஷ் ப்ரோ, அதை மட்டும் பாருங்க. நீங்க யாராவது ஒரு ட்வீட் போட்டு போறாங்க, அதை பாருங்க இதை பாருங்க. ஊருக்குள்ள போய் தேடி நீங்க கண்டுபிடிச்சு போட்டுருக்கா சொல்லுங்க, கமல்? நீங்களே சொல்லிருங்க என்ன போட்டிருக்கிறாருன்னு. பிரகாஷ் ப்ரோ அவர் என்ன போட்டிருக்காரு ஏதோ ஒரு தெரியுமா? இருங்க requesting we creations Kalaipulis Danu sir to support upcoming team like us to postpone Talabadi's Terry movie releasing this 23rd January. Sir, you did lot of welfare for new producers and upcoming directors, so kindly support our Draupadi 2 movie to release in main screens and help us to grand release, sir. தானு தமிழ் ஆடியன்ஸுக்கு நல்லது பண்ணிருக்காரு, அது புரியாம தலைவன் என்ன பேசிட்டு இருக்காரு போங்க. இதுக்கு மட்டுமா, தெரியக்கு மட்டுமா? இது என்னங்க ஓப்பனா புரியல. தெரிக்கு மட்டும்தான் பரடி ப்ரோ. ஆக்சுவலா தெரி ரிலீஸ் ஆகிற சமயத்துல இப்ப மங்காத்தா தெரியும் வந்துச்சுன்னா அது ஒரு பேசு பொருளாவே இருக்குமா அந்த வீக்கெண்ட்ல சாண்ட்விச் ஆயிரும் இந்த படம். நார்மலாவே வந்து அது தனி கட்ட ஓகேவா. அதுதான் இப்ப நிறைய பேர் எதிர்பார்க்கறாங்க. நீ தெரி மங்காத்தா ஓடுது, தெரி ஓடுது, எனக்கு தேவையில்லை. ஆனா மங்காத்தா தெரி ரிலீஸ் ஆகிறதா எனக்கு ஒரு நல்லதுன்னா இது இந்த நல்லது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசிட்டு இருக்கிறது. அது இண்டஸ்ட்ரியிலேயே எப்படியோ அந்த படம் வந்து பேசு பொருள் அது இருந்தா சரி அப்படிங்கிற அளவுக்கு அவர் ஓப்பனா போட்டு கேட்டுட்டு இருக்கிறாரு போல இருக்கு. போட்டுங்க. இவரு அப்பப்ப ஏகேக்கு எலிவேஷன் ட்வீட் போடுவார். இப்ப மங்காத்தாக்கு தான் அடி வாங்கி கொடுப்பாரு. ஏன் இதே மங்காத்தாக்கு டீம் டீ கெஞ்ச வேண்டியதானு இப்ப அடிப்பானுங்க. இல்ல லாஜிக்கா பார்த்தா இவர் போன வாட்டி ஒரு ட்வீட் போட்டாரு. என்னன்னா போன மாசம் போட்டாரு நினைக்கிறேன், மங்காத்தா ஜனவரி 23 ரிலீஸ் ஆகியா திரௌபதி ரிலீஸ் ஆகாது அப்படின்னு போட்டிருந்தாரு. அவர் போட்ட ட்வீட்டே இருக்கு, நீங்க டிலீட்லாம் பண்ணலாம் நினைக்கிறேன். ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து பொங்கலுக்கு போட்டாரு திரௌபதி 2. பொங்கலுக்கு வந்து அந்த வாவாஜியார் வந்தனால இவங்களுக்கு வேற வழி இல்லை. வாவாஜியார் வந்துச்சுன்னா இவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க, ஜனநாயகன் வரல, அந்த இதை நம்ம ஃபில்அப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 4 சின்ன படங்கள் போட்டாங்க. ஜாக்கி இது எல்லாமே. திடீர்னு வாவாஜியார் 21 கோடி இஷ்யூ ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு அவங்க எப்படி தெரியும். திடீர்னு எனக்கு திடீர்னு வந்துச்சான் வாழ்வுங்கிற மாதிரி திடீர்னு எங்கேயோ காணா போன படம் எடுத்து இவங்க என்ன பண்ணிட்டாங்க, வேற வழி இல்லாம தள்ளி போடுவோம்னு தள்ளி போட்டாங்க. இப்ப தள்ளி போட்டா மங்காத்தா மட்டும் தான் வரும், பிரச்சனை கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு என்னன்னா மங்காத்தா ரிலீஸ் கொண்டாடுவாங்க, கூட சேர்ந்து நம்ம ரிலீஸ் பண்ணா அவங்க தியேட்டர் கிடைக்கிற ஐடியா பண்ணாங்க. ஆனா மங்காத்தா சரின்னா அது ஒரு கலைபரம் ஆகும். கலைபரம்னா பேச போறா ரசிகர்கள் பூஸ்டப்பா போய் பார்க்க ஆரம்பிச்சோம் 2 படத்தையும். நார்மலா ரிலீஸ் ஆனா 2 படத்தையும் அவ்வளவு பேர் பார்க்காங்க, எவ்வளவு பேர் பார்க்காங்க அது தனி விஷயம். ஆனா கிளாஸ்ல வந்து அது ஒரு கூட்டத்தமா போய் பார்ப்பாங்க. அது போக பேச போல சண்டை அது இதுன்னு போறப்ப நடுவில் ஒரு ரிலீஸ் ஆகிற படமே தெரியாம போயிடும். எனக்கு அதுல சின்ன வருத்தமும் இருக்கு. ஏன்னா வந்து சின்ன பட்ஜெட் படங்கள் அது தேடி நிறைய படம் ஒதுக்கி இருக்கு. மாயபிம்பம்னு ஒரு படம், அது ஒரு ரொம்ப யாராவது பேசுறாங்க நல்லா இருக்கா அப்படிங்கிறாங்க, அது நல்லா இருக்கா நல்லா இல்லைங்க அடுத்த விஷயம். ஆனா அப்படி படம் வரதே தெரியாம போயிடும். அடுத்து ஹாட்ஸ்பாட்னு ஒரு படம், அந்த படத்தை டேட்டு கிட்ட மாத்தி வச்சிருக்காங்க. அப்பா எனக்கு 2-3 தடவை சொல்லிட்டு இப்பதான் ரிலீஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு குழப்பத்துலமா வருது. இப்ப திரௌபதி 2 இப்ப இந்த 3 படங்களுக்கு டேட்டு அது இந்த டேட்டை விட்டு அடுத்து எங்கேயும் போக முடியாது. ஏன்னா 6ஆம் தேதி வந்து வித் லவ், 13ஆம் தேதி வந்து ஏகப்பட்ட படம், 20ஆம் தேதி படம் லைனா படம் வந்து குமிஞ்சுக்கிட்டே கிடக்கு. தாய் கிழவி நினைக்கிறேன் 20ஆம் தேதி, 13ஆம் தேதி இந்த சின்ன லவர்ஸ் கேக்கு ஏகப்பட்ட படம் குமிஞ்சு கிடக்கு. இப்படி அடுத்த டேட்டே கிடைக்காம போய் ஆளு இந்த 3 படத்துல ஏதாச்சும் ஒரு ஆபத்து வரும்போது பார்த்தா 3 படத்துக்குமே ஆபத்து வந்துருச்சு. ஆளு இவர் வந்து அவசரப்பட்டு இல்ல முந்திக்கிட்டே ட்வீட் போட்டாரு. எல்லைக்கு எப்பதான் ப்ரோ வருவோம்? எல்லைக்கு வராது சொன்னா வருத்தப்படுவாங்க, ஆனா வராது. என்னன்னு இப்படி சொல்றீங்க? என்ன ப்ரோ பிரகாஷ் ப்ரோ அப்படிலாம் சொல்லாதீங்க ப்ரோ. நான் பிப்ரவரி என்ன ப்ரோ பிரச்சனை? பர்னி சில விஷயம் ஓப்பனா சொல்ல முடியாது பர்னி. இப்போதைக்கு சிம்பிளா ஒரு வேலையை சொன்னா படம் வராது, இப்போதைக்கு வராது. அதோட ப்ரோ பிரகாஷ் ப்ரோ சொல்லுங்க. ஹலோ ப்ரோ, ஏதாவது ஒரு 2026 ஏதாவது ஒரு ஸ்பெஷல் அப்டேட் ஏதாவது கொடுங்க. 26 என்ன அப்டேட் சொல்லுங்க. 2026 பொங்கல் ஸ்பெஷல் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் அப்டேட் சொல்லலாம் நினைக்கிற அப்டேட்ல நெகட்டிவா இருக்கு, அதனால இது சொல்றது இல்லைங்க. ஏதாவது ஒரு சொன்னா நெகட்டிவா போயிருது, நடக்க மாட்டேது இப்பெல்லாம். அதாவது வேற ஏதாவது ஒரு படம், ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கிம்ஸ் ஏதாவது ஒண்ணு. அதான் சொல்றேன், நான் வந்து முன்னாடி ஒரு அப்டேட் சொல்லலாம் பார்த்தேன் விக்ரம்க்கு. கரெக்டாக விக்ரம் விஷ்ணுவோட ஒரு படம் நடக்கவே இல்லை. ஓகேவா. நல்ல அப்டேட் சூப்பரா இருந்துச்சு, நல்லா நடக்க வேண்டியது. ஒரு வேற ஒரு காரணமா ஹீரோக்கும் ப்ரொடியூசருக்கு எதை பத்தி இல்லை, ஹீரோக்கும் டேரக்டருக்கு எதை பத்தி இல்லை, டேரக்டருக்கு ஹீரோக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஆனா சம்மந்தம் இல்லாம அந்த படம் தள்ளி போயிடுச்சு மீன்ஸ் படமே டிராப் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் சில விஷயம் சொல்லாம இருக்க வரைக்கும் பெட்டர் நினைக்கிறேன், நடக்க வரைக்குமே. அதனால இப்ப ஆஃப் ஆயிடுறது.
அந்த விக்ரம் போடி அவர் படத்தை பத்தி அணி ஜாயின் பண்ணிட்டாரா? பிரகாஷ் ப்ரோ, யார் படத்தை பத்தி? விக்ரம் அந்த போடி ராஜ்குமாரா அவர் பேர் என்ன? போடி ராஜ்குமார் தான். ஷூட்டிங் போனதுக்கு அப்புறம் அந்த படத்தை கொஞ்சம் ஆரம்பிப்போம், கொஞ்சமா சொல்லுவாங்க. இப்போதைக்கு நான் அந்த மோஸ்ட் எக்ஸ்பர்ட் டீம்ல வச்சிருக்கேன்னு வச்சுக்குவோம். ஷூட்டிங் போனதுக்கு அப்புறம் கொஞ்சமா சொல்லுவோம். ஏன்னா போட்டோம். இப்போதைக்கு என்னன்னா 3 BHK டைரக்டர், மியூசிக் டைரக்டர் அந்த படத்துக்கு மியூசிக் பண்றாரு. அவ்வளவுதான். அது மட்டும் சிம்பிளா அது எப்படி ப்ரோ? அது வந்து எப்படி இந்த வீரதீர சொல்ற மாதிரி கொஞ்சம் கண்டென்ட்டா இல்ல? இல்ல கண்டென்ட் மட்டும் இல்ல, அது கமர்ஷியல் படமா தான் வரும். கமர்ஷியல் படம் தான். டைரக்டர் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அவரே ஹீரோ மாதிரி 6 பேக்கும் வச்சிருப்பாரு டைரக்டர். இன்ஸ்டாகிராம்ல வந்து பாருங்க, அவர் ஷார்ட் ஃபிலிம்லாம் எடுத்திருப்பாரு. ஷார்ட் ஃபிலிம்லாம் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். பிரகாஷ் ப்ரோ, இந்த மங்காத்தா வந்து ரிலீஸ் பண்றாங்களா, இது 4K என்ஹான்ஸ் பண்ணி ரிலீஸ் பண்றாங்களா இல்ல அதே பிரிண்ட் தானா? இல்ல கொஞ்சம் அப்கிரேடட் வெர்ஷன் தான். ஆனா 4K என்ஹான்ஸ் பண்றாங்களான்னு எனக்கு தெரியல. பட் நம்ம டிசம்பர்லயே சொன்னோம்ல, அதுக்கப்புறம் ஜனவரி மாசம் பிளான் பண்றாங்க. ஒர்க் ஆரம்பிச்சிட்டாங்க, பூஜை எல்லாம் போட்டாங்கன்னு சொன்னோம்ல. அது இதுக்கெல்லாம் ஒர்க் இந்த சொல்றது ஒரு ரீமாஸ்டர் வெர்ஷனுக்கு ஒரு ஒர்க் எல்லாம் பண்ணாங்க. அதுக்கு ஒரு பூஜை எல்லாம் போட்டாங்க. பூஜை போட்டு அபிஷியல் எல்லா ஒர்க்கும் பண்ணி தான் ரிலீஸ் பண்றாங்க. அபிஷியலா வந்து ஒரு பெரிய ரீரிலீஸ் தான் பிளான் பண்றாங்க. வேர்ல்டு வைடா இல்ல இந்தியா ஒன்லியா? வேர்ல்டு வைடுங்க. ஓவர்சீஸ் ஏபி அவங்க தான் ரிலீஸ் பண்றாங்க. ஏபி பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் இருக்காங்கல்ல, அவங்க தான் வந்து வேர்ல்டு வைடு ரிலீஸ் பண்றாங்க. ஓவர்சீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் அவங்க தான். கேரளா ஃபார்ச்சூன் சினிமாஸ், கர்நாடகாவில் வந்து இப்போ தமிழ் படங்கள் எல்லா படங்களையும் வாங்கி ரிலீஸ் பண்ற ஏவி மீடியா, அவங்க தான் ஜெயிலர்லாம் ரிலீஸ் பண்றாங்க. ஜெயிலர், சர்தார் 2, இப்ப பெரும்பாலான படங்கள் அவங்க தான் ரிலீஸ் பண்றாங்க. கிட்டத்தட்ட தமிழ்ல வந்து 90% படங்கள் வந்து கர்நாடகாவில் அவங்க தான் ரிலீஸ் பண்றாங்க. அவங்க தான் தமிழ் கர்நாடகா இப்போ நம்பர் 1 டிஸ்ட்ரிபியூட்டர். இப்போ அவங்க தான் நமக்கு தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் அவங்க தான் வந்து மகத்தா ரிலீஸ் பண்றாங்க கர்நாடகாவில். அப்போ வேர்ல்டு வைடு தான் ரிலீஸ் பண்றாங்க. சூப்பர் ப்ரோ. பிரகாஷ் இன்னும் ஒரு கேள்வி. அணி ஜாயின் பண்ணிட்டாரா? 64ல அன்னைக்கு அணி வெளியே போயிட்டாரு. மறுபடியும் அவரு தான் அப்படிங்கிற மாதிரி அபிஷியல் சைன் ஆகலனாலும் அவர் தான் மியூசிக் பண்ண போறாருங்கிற மாதிரி சொல்றாங்க. அது அபிஷியல் சைன் ஆகல, எதுவுமே சைன் ஆகல. ஆனா அவரு தான் மியூசிக் பண்ண போறாரு. முன்னாடி நடுவில் ராகுல்னால அவர் வெளியே வந்தார். ராகுல் தயாரிக்கணும்னு இப்ப திரும்ப மோஸ்ட் ப்ராபப்லி அவர் தான் வராரு, அனிருத் தான் வராரு. பிரகாஷ் ப்ரோ, அந்த தெலுங்கு மூவில எல்லாம் ஒரு தமிழ் கேரக்டர் வந்தா அது ஏன் தமிழ்ல இவ்வளோ கொலை பண்ணி பேசுறாங்க? ஏதாச்சும் ஒரு ரீசன் இருக்கா அது மாதிரி வைக்கிறதுக்கு? மலையாள மூவில தமிழ் கேரக்டர் வந்தா தமிழ்லாம் நார்மலா தான் பேசுறாங்க. பட் இந்த இப்போ வந்து அக்கண்டா 2ல இப்போ இந்த சிரஞ்சீவி மூவில எல்லாத்துலயும் தமிழ்ல கொலை பண்ணி பேசுறாங்களே, ஏதாச்சும் பர்பஸ்ஃபுல்லா வைக்கிறாங்களா? அவங்களுக்கு நம்ம கோல்டின்னு நம்ம கிண்டல் எடுக்கிறதுனால அவங்க வன்மத்தோட அப்படி பேச வைக்கிறாங்களான்னு தெரியல. மெயின் விஷயம் அசிஸ்டன்ட் டேரக்டர்ல நீங்க வந்து அதர் லாங்குவேஜ்னா அதர் லாங்குவேஜ் தெரிஞ்ச அசிஸ்டன்ட் டேரக்டர் இல்லைன்னு அர்த்தம். அவ்வளவுதான். நீங்க பல படங்கள்ல பாத்தீங்கன்னா அப்படித்தான் இருக்கும். இப்ப ஜென்டில்மேன் படம்னு ஒரு படம் இருக்குல்ல, நானி படம், அதுல வந்து தமிழ்ல ஷூட்டிங் பண்ண மாதிரி இருக்கும். அல்லு அர்ஜுன் படங்கள் தமிழ்ல ஷூட் பண்ண மாதிரி சில படம் இருக்கும். சன்னா சத்தியமூர்த்தி எல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ்ல ஷூட் பண்ண மாதிரி இருக்கும். சில படம்லாம் தமிழ்நாட்டு ஷூட் பண்ண மாதிரி இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா தமிழ்ல சைட்ல எழுதினா தப்பா சொல்லி தப்பா எழுதியிருப்பாங்க. இவரு டிஸ்கோ ராஜான்னு ஒரு படம் இருக்கா, டிஸ்கோ ராஜா தான் ரவிதேஜா படம். அதுல பாத்தீங்கன்னா அதுல தமிழ்ல இன்னொரு கேரக்டரும் தமிழ்ல நடக்கிற மாதிரி சென்னையில நடக்கிற மாதிரி சீக்வன்ஸ் இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா தமிழ்ல பேர் எழுதிக்கிறதுல தப்பா சொல்லுங்க. காரணம் அசிஸ்டன்ட் டேரக்டர்களுக்கு ப்ராப்பரான தமிழ் அசிஸ்டன்ட் டேரக்டர் இல்ல, அதாவது தமிழ் தெலுங்கு தெரிஞ்ச அசிஸ்டன்ட் டேரக்டர் இல்லைன்னு அர்த்தம். அந்த மாதிரி இருக்கப்ப நடந்திருக்காது. பெரும்பாலான விஷயம் நடக்கும். அது தமிழ் ஆக்டர்ஸா நடிக்கிறாங்க. அந்த இந்த அக்கண்டா 2ல தமிழ் ஆக்டர் தான் நடிச்சிருந்தாங்க. அவங்களே அப்படி பேசும்போது டப்பிங்ல ஒரிஜினல் எப்படி எடுத்திருப்பாங்கன்னு தெரியாது. இல்ல ஒரிஜினல் அவங்க இருக்கும்போது தெலுங்குல தான் பேசி எடுத்திருப்பாங்க. தமிழ் டப் பண்ணும்போது நமக்கு இங்க வேற டப் பண்ண வச்சிருப்பாங்க, இல்ல அவங்களே டப் பண்ணிருந்தாங்களா? அது தெலுங்குல தான் பார்த்தேன் நான். அக்கண்டா 2 தெலுங்குல தான் பார்த்தேன். அது தமிழ் கேரக்டர், இந்த தமிழ் ஆக்டர் தான் நடிச்சிருந்தாங்க. பட் அவர் ரொம்ப கொலை பண்ணி தான் பேசியிருந்தாரு. இவர் தான் நடிச்சிருப்பாரு, தீனா நடிச்சிருப்பாரு. நம்ம மாஸ்டர்ல தீனா அவர் வரல. இல்ல ஒரிஜினல் வாய்ஸ் அவர் வாய்ஸ் பேசியிருந்தாரா? அவர் வாய்ஸ்ல ஒரிஜினல் வாய்ஸ் வரல. அவர்ல டப்பிங் வாய்ஸ். அதனால டப்பிங் பேசுறவங்க அப்படியே பேசிப்போம். இவங்க பேசுறதுல அவங்க கண்டுக்க மாட்டாங்க. வாழையா பேசுவாரு பிரகாஷ் ப்ரோ. அத்தாடி அதெல்லாம் அநியாயங்க. இதுல கூட ஓரளவுக்கு தெரியல ப்ரோ எனக்கு. இந்த வரப்பிரசாத் கர்ல கூட ஓகே, ஆனா அதுல வாழையா பேசுறது உச்சகட்டம். இந்த சுந்தரி நீமுக்கு ரைட்ஸ் வாங்கி தான் போட்டிருக்காங்களா பிரகாஷ் ப்ரோ? இல்லன்னா இளையராஜா சொல்லிட்டாருங்க. டேரக்டர் அனில் சூப்பரா சொன்னாரு. நாங்க ஒரு பாட்டை யூஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணோம். நிறைய பேர் அந்த காப்பிரைட் சீசன் குழப்பம் வந்ததுன்னு சொன்னாங்க. நாங்க போய் அவர்கிட்ட சார் இந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்கு, அந்த பாட்டை வந்து சிறனி சார் பண்ற யூஸ் பண்ணலாம், தாராளமா பண்ணுங்க அப்படின்ட்டாரு. அவரை பொறுத்த வரைக்கும் கேட்டா கொடுத்துருவாரு. நிறைய பேர் கேட்கறது இல்லைன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல மத்தவங்களை பத்தி. பட் என்னன்னா அவர்கிட்ட போய் கேட்டா
பர்மிஷன் கேட்டா கண்டிப்பா தந்துடுறாரு அப்படின்னு தான் சொன்னாரு அவரு. அதுதான் பெட்டர் முறை. நம்ம ஸ்பேஸ்லயே நிறைய தடவை சொல்லியிருக்கோம், உண்மையான வழிமுறையே அதுதான். ஒருத்தரோட பாட்டை யூஸ் பண்றீங்க, ஆடியோ ரைட்ஸ் ஒருத்தர் இருக்கு, நம்ம அவுட்டர் ரைட்ஸ் வாங்கினா போதும்னு நினைச்சிக்காம யார் கிரியேட்டரோ அவர்கிட்ட போய் ஜஸ்ட் ஒரு பர்மிஷன், சார் இந்த இந்த படத்துக்கு யூஸ் பண்ண போறோம், ஓகேன்னு சொல்ல போறாரு, வேணாம்னு சொல்ல போறது இல்ல, ஓகேன்னு சொல்ல போறாரு, அவ்வளவுதான். சூப்பர் ப்ரோ. அப்ப நேத்து ஒரு ட்வீட் போயிருந்தீங்களே 2000 to 2010 பாட்டுலாம் கேட்டீங்கன்னு, நல்லா இருக்கு லிரிக்ஸ், என்னென்ன பாட்டுக்கெல்லாம் கேட்டீங்க? அதை மட்டும் கொஞ்சம் பேசினா எனக்கு சாங் லிஸ்ட்லாம் வந்து சொல்லல. வேணா சாங் லிஸ்ட் நான் எடுத்து சேவ் பண்ணி வச்சிருக்கேன், புக் மார்க் பண்ணிக்கிட்டே வரேன் ஒவ்வொரு பாட்டா. நான் ஒரு நாளைக்கு போல அதை ட்வீட் பண்றேன். சூப்பர், ஓகே. ஸோ விஷால் ப்ரோ, நீங்க இந்த நியூ ஆடிசி ட்ரெய்லர் பாத்தீங்களா? அது ஐமேக்ஸ் ட்ரெய்லர் அங்க வந்துச்சான்னு தெரியல. 5.5 minutes அந்த ஒரு சீக்வென்ஸ் ஒரு ஹார்ஸ்ல 5.5 minutes பார்த்தேன். அது ஒரிஜினல் பார்க்கல, லீக்டு தான் பார்த்தேன். பயங்கரமா ஐமேக்ஸ்ல தான் பார்த்தேன். ஆமா, பயங்கரமா சூப்பரா இருந்துச்சு. அது ட்ராயோட கிளைமேக்ஸ்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது போல இந்த கதை. சோ பாப்போம், இந்த வருஷம் பேங்கர் தான் ப்ரோ. டியூன் 3, இது பிராண்ட் நியூ டே, டூம்ஸ் டே, பா ஹாலிவுட் பேக் டு க்ளோரி. ஆமா விஷால் ப்ரோ, அதை விட மார்ச் மாசம் தான் பெரிய செலவு இருக்கு. என்னாச்சு மாவீரன்? பாரடைஸ் பெட் டாக்ஸிக் துராக்ஸிக்கா? ஓகே ஓகே. துரந்தர் 2 வருமானு எனக்கு டவுட்டா இருக்கு. கன்ஃபார்மா வந்துருமா? மார்ச் வந்துரும், அது கன்ஃபார்மா வருது. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் யூஎஸ் ரிலீஸ் பண்ணவங்க சரியான லாட்டரிங்க அது. என்னமா ஓடுது ராஜ் ப்ரோ. தமிழ்நாட்டிலே செம கலெக்ஷனா? இப்ப அன்னைக்கு தான் பார்த்தேன், தமிழ்நாட்டிலே செம கலெக்ஷனா ஹிந்தி வருஷன். நிறைய பேர் இருக்காங்கல்ல, நிறைய ஆடியன்ஸ் இருக்காங்க. பட் இங்க யூஎஸ்ல நான் இருக்கிற பக்கத்துல ஒரு தியேட்டர்ல வந்து 8 வீக்ஸா ஓடுதுங்க. 8 வீக்ஸா 4 ஷோஸும் நல்ல கிரௌடு. ராஜ் ப்ரோ, இன்னொன்னு இங்க மதுரையில நீங்க பாத்தீங்கன்னா நிறைய தெலுங்கு படமே ரிலீஸ் பண்ணல, இன்னும் துரந்தர் ஓடிட்டு இருக்கு. இன்னும் ப்ரோ இத்தனை படம் ரிலீஸ் ஹார்லி புக்கிங் போகுது ப்ரோ. அதுவே உச்சக்கட்டம் தான். இல்லைங்க, அதெல்லாம் உண்மைதாங்க. நான் வந்து பொங்கலுக்கு பாக்குறேன், புது படங்கள் வந்து ஹார்லி புக்கிங் வந்து பயங்கரமா போகுது, பயங்கரமா சொன்னா. இது துரந்தர் எவ்வளவு நாள் ஆச்சு போகுது? டிசம்பர் 5 ரிலீஸ் ஆச்சாங்க அது. ஆமா ஆமா ஆமா. அது ஒரு விஷுவலாவே பயங்கரமா இருக்குங்க. அது அதனாலதான் எல்லாம் 2 times 3 times எல்லாம் பாக்குறாங்க. இதுக்கு டப்பிங் கூட பண்ணல ப்ரோ அவனுங்க நேட்டிவ் லாங்குவேஜ்ல, ஒன்லி ஹிந்திலேயே சம்பவம். ஆமா சரி, பரணி வந்துட்டு ஆனா 10 ஆயிடுச்சு, முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி நம்ம முடிச்சிடலாமா? ஓகே ஓகே. ரெடியா இருந்திருக்காரு பாத்தீங்களா? இருந்தேன் அப்படின்னு நான் சொன்ன மாதிரி திவ்யா ஜெயிச்சிட்டாங்களா? சொல்லுவாரு பாய் எவ்ரிவன், நாளைக்கு சந்திக்கலாம். இல்ல நானு வைல்டு கார்டுல வரும்போதே சொன்னேன்ல. ஓகே 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 முடிக்கிறீங்க. நீங்க இப்ப போய் திவ்யான்ட்டு ஓகே பாய் ஃபார் ஆல். நீங்க பார்க்க மாட்டீங்கன்னா உடனே அது இதுன்னு குறை சொல்ல வேண்டியது. ஓகே பரணி சரி பாய். ஓகே பாய் ஆல், நாளைக்கு சந்திக்கலாம் பரணி. பாய். தேங்க்யூ ஆல் சொல்லலாம் பரணி. பாய் தேங்க்யூ ஆல் அப்படின்னு என்ன பரணி போங்க. பாய். தேங்க்ஸ் ஆல், நாளைக்கு பார்க்கலாம். பாய்.